வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று போறோம். ஸோ நான் கேகேஸ்ல இருந்து வலிக்கிட்டு இங்கால ஒரு ஆள் இருக்கிறா. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். கௌசல்யா நரேந்திரன், முன்னால பிராசன்னையும் மற்றது ஜெகதாசும். எங்கள்ட பெரிய டீம் ஒன்றும் இல்லை. பிராசன் அமர்த்தி அடிச்சு பறக்கிறார். பெரிய டீம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சின்ன டீம் தான். பெரிய பெரிய மூண்ட கட்சியில ஒரு நாள் நான் பார்த்தேன். என்னடா எங்கள்ட சுமந்திரன் சொல்லியிருப்பார், கட்சியில இருக்கிற 2-3 பேரை வச்சு கொண்டிருக்கிற எல்லாம் கட்சி என்று சொல்லி கொண்டிருக்காண்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் ஐயா மாதிரி எங்களுக்கு 10 பேர் இருக்கு, இத்தனை பேர் இருக்குன்னு சொல்ற கட்சியில நாங்க சின்ன கட்சி. ஆனா நான் நினைக்கிறேன் அது காணுமென்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எங்க வலிக்கிறோம்டா, ஒரு மீனவ சமூகம் ஒன்றை சந்திக்க வர்றதுக்கு எனக்கு தொடர்ந்து மாறி மாறி அழைப்புகள் ஒன்று என்னண்டா, இந்த மீனவ சமூகங்களுடைய பிரச்சனைகளை ஒரு நாளுமே எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் கதைக்கிறையில என்ற பிரச்சனை ஒன்று உலகளவும் இருந்தது. கதைச்சாலும் ஒரு ஆக்ஷனும் எடுபடுறையில கதைக்கிறதும் இல்லை, போய் சந்திக்கிறதும் இல்லை என்று. மற்றது எனக்கு கிட்டத்தட்ட பக்கமாக எத்தனையோ பேர் கடிதம் எழுதி அனுப்பியிருந்தவர் ஒவ்வொரு மீனவ சமூகமும் உண்டு. அப்ப நாங்கள் ரெண்டே பார்க்கிறோம் என்னென்றால், பருத்தத்துறையில இருந்து கிழக்கு பக்கமாக, பருத்தத்துறையில இருந்து அப்படியே தெய்வேந்திர முனையில் அது என்னிடம் அந்த மருதங்கேணி அந்த இடங்களால உள்ள பருத்தத்துறையில இருந்து கிழக்கு பக்கம் இன்றைக்கு மீனவ சமூகங்களை ஒரு சில சமூகங்கள் இருக்கிற சம்மேளனங்கள், மற்றது சாதாரணமான ஆர்டினரி ஃபிஷர்மென்ஸ் என்றா சாதாரண பொதுமக்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு டிசைட் பண்ணி இருக்கிறோம். ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபீல்டுல வேலை செய்யணும் நான் ஆசைப்படுறேன். வார 9ஆம் தேதி பாராளுமன்றம் மறுபடியும் கூடுது. சில விடயங்கள் பாராளுமன்றத்துல நாங்கள் கதைப்போம். சோ நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், இன்றைக்கு அது தொடர்பாக பொதுமக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை பாப்பம் என்று நாங்கள் இன்றைக்கு யோசிச்சிருக்கிறோம். சோ நாங்கள் இன்றைக்கு வலிக்கிறோம், மருதங்கணிக்கு போய் கொண்டிருக்கிறோம். 4 பேர் தான், பிரகாசன, நான், கௌசல்யா, மற்றது ஜெகதாஸ். இப்ப நாங்கள் 200-300 பேரை கூட்டிக் கொண்டு கொடி பிடிச்சு கொண்டு எல்லாம் போகணும் தேவையில்லை. என்றால் எனக்கு நேரடியா போய் அவையோட பிரச்சனைகளை பார்க்க வேணும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. நான் முதலே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய தேர்தல் நேரங்கள்ல எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு எம்பியா வந்தா நான் கட்டாயம் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை நேரடியா போய் பார்ப்பேன். சோ மாத கடைசிகள்ல நான் மற்ற நாடுகள்ல பாராளுமன்றம் மாத கடைசிகள்ல நான் கட்டாயம் இங்கதான் நிப்பேன், யாழ்ப்பாணத்துல தான் நிப்பேன். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சோ அடுத்த கிழமை நாங்கள் பாராளுமன்றத்துல எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரை நாக்கு பிடுங்குற மாதிரி 4 வசனங்கள் கேட்கணும் என்ற தேவை இருக்கேன். என்றால் அவர் ஒரு கடல் துறை அமைச்சர், மீன்பிடித்துறை அமைச்சர். ஆனால் ஒரு என்னன்னு சொல்றது, அவரோட தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணல. ஜனாதிபதி வரும்போது கொண்டு போய் நாங்கள் பாஸ்போர்ட் ஆபீஸை திறக்கிறதும், கிரிக்கெட் கிரவுண்ட் தொடங்க கட்ட போறோம்னு சொல்லி கல்லு நடுகிறதும், மற்றது ரீச்சாவில போய் கிளிக்குஞ்சு பிடிச்சு விளையாடுற மாதிரி ஆன வேலைகள் அரசியல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கறது அது இல்ல. வடக்கு மாகாணத்துக்கண்டே, வடக்கு மாகாணமா நான் கதைக்கிறது யாழ்ப்பாணம் இல்ல, வடக்கு மாகாணத்துக்கண்டே இருக்கிற ஒரு தமிழ் அமைச்சர் அது தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரு அமைச்சர் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் மட்டும்தான். சோ சந்திரசேகருக்கு சில ப்ரெஷர்களை கொடுக்க வேண்டி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை ஒர்க் பண்ண வைக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. சோ அதால நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம், மருதங்கேணி பக்கம் போய் பொதுமக்களோட கதைச்சு அவர்களுடைய என்ன பிரச்சனை என்பதை கேட்டு பார்ப்போம். என்ன நடக்கிறது, நேரடியாக போய் வீடியோ எடுத்து அந்த பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலையும் கதைப்போம். அப்ப நாளைக்கு சொல்லலாது அமைச்சர் சந்திரசேகர் தான் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், தாங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறோம், அர்ச்சுனா போய் சொல்றார், பாராளுமன்றத்துல மக்களுடைய கைதட்டல வேண்டதுக்காக ராமநாதன் அர்ச்சுனா கதைச்சு கொண்டிருக்கிறான். நாளைக்கு எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் உருட்டேலாது. மற்றது எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சருக்கும் நேரடியாக இந்த வீடியோ சமர்ப்பணம் என்னென்றால், நீங்க ஒரு அமைச்சர், நீங்கள் உங்களுடைய வேலைகளை சரியா செய்யாதால்தான் பொதுமக்கள் எனக்கு அடிச்சு கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியில டாக்டர் இதை பாராளுமன்றத்துல கதையும் கொண்டு. ஆகவே நீங்க சற்று சிந்திக்கணும். நீங்க இந்த வேலைகளை சிம்பிளா செய்யலாம். நாங்கள் பாராளுமன்றத்துல சுட்டி காட்டி உங்களை அவமானப்படுத்தி உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை என்று சொல்லி நாங்க ப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகுதான் இந்த விடயங்கள் நீங்க செய்ய வேணுமென்று இல்ல. பாராளுமன்றத்துல சிம்பிளா ஈஸியா நீங்கள் இந்த வேலைகளை செய்யலாம். சோ உங்களுக்கு மட்டுமில்ல, சர்வதேச சமூகத்துக்கும்
அதே நேரத்துல எங்களுடைய இலங்கை வாழ்கின்ற மற்ற சமூகங்களும் விளங்கி கொள்ள வேணும். எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரால யாழ்ப்பாணத்துக்கு என்ன லாபம், குறியாட்டுவான்ல நாங்கள் அடுத்ததாக வேலை தொடங்க போறோம் என்று சொல்லி அடிக்கல் நாட்டுவதோ அல்லது மயிலிட்டியில அடிக்கல் நாட்டுவதோ எங்களுக்கு ஒரு தீர்வா இருக்காது, அல்லது அது நல்ல விடயம். ஆனா அது நீங்க செய்யறீங்களா இல்லையான்றதான் பிரச்சனை. பட் அன்றாட பிரச்சனை மீன்பிடி சமூகத்தினுடைய மீனவர் சமூகத்தினுடைய அன்றாட பிரச்சனைகளை முதல்ல கவனிங்க. அது சரியான முக்கியம். அதுல முக்கியமான பிரச்சனை என்னண்டா இந்த சுருக்கு விலை தொடர்பான பிரச்சனை. சோ அது சம்பந்தமாக நான் தெளிவாக சொல்லுகிறேன் என்னண்டு. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சுருக்கு விலை தொடர்பான பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. எங்கண்ட இலங்கையில இருக்கின்ற தமிழ், வடக்கு கிழக்குல இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற சமூகத்துல இந்த சுருக்கு விலை பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் அன்றாட அதாவது மீனவர்கள் இந்த கரையோரங்களை அண்டின பிரதேசங்கள்ல தான் அவர்கள் இந்த மீன்பிடி தொழில்களை செய்கிறார்கள். சோ அதுல இந்த தடை செய்யப்பட்ட வேலை தான் சுருக்கு வேலை. அப்ப அது என்ன, இப்ப நாங்கள் இவ்வளவு காலமும் மீனவ சமூகம் இவ்வளவு கஷ்டப்படுதுன்றதை நாங்க நேரடியா போய் பாக்குறேல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மீனவ சமூகத்துல இந்தியனுடைய ரோலர் படகுகள் இங்க ஓடுதாம்ன்றது மட்டும்தான் நாங்கள் பாக்குறோம். நாங்கள் அதை விட வேற ஒன்றுமே பாக்குறேல. சோ நான் நினைக்கிறேன் இவற்றை நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய தேவை, நேரடியா போய் பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதால இந்த சுருக்கு வேலை என்னண்டா நான் நினைக்கிறேன், எனக்கு 100% தெரியாது, நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் அந்த தடை செய்யப்பட்ட மீன் வேலை. அதால அந்த சுருக்கு வேலைகளை பாவிக்கைகள்ல என்ன நடக்கும்னா சின்ன சின்ன மீன் குஞ்சுகள் அதுல பிடிபடு. அதால அந்த கரையோர வளங்கள் முழுக்க பாதிக்கப்படும், கரையோர வளங்கள் முழுக்க அழியும். ஆனா என்ன பிரச்சனைண்டா அதை கட்டுப்படுத்த வேண்டியது இலங்கை கரையோர பாதுகாப்பு திணைக்களம் உட்பட எங்களுடைய இந்த பிஷரியில இருக்கின்ற அதுக்குன்ற ஆபீசர்ஸ் இருக்கிறார்கள். அதுல இப்ப நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்குக்கே எனக்கு தெரிய 2-3 ஆபீசர்கள் தான் இவர்கள் இருக்கிறார். இவர்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கிறது. எங்களுடைய அமைச்சருக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கிறது. அந்த மினிஸ்ட்ரியில கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு 2-3 ஆபீசர்ஸ் தான் இருக்கிறார்கள். சோ 2-3 ஆபீசர்ஸ் இருந்து கொண்டு எந்த அடிப்படையில எனக்கு விளங்கல, எந்த அடிப்படையில இவர்கள் அந்த கடமையை செய்கிறது. ஏன்னா சுருக்கு வேலை பாவிக்க அந்த டைம்ல போய் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நேவியினுடைய சப்போர்ட் தேவை. ஆனா என்ன நடக்குன்னு சொன்னா நேவிக்காரங்கள் இந்த சுருக்கு வேலை பாவிக்கின்ற மீனவர்கள்ட்ட காசுகளை வேண்டிக் கொண்டு நேவி அதுகளை பிடிக்கிறதும் இல்லை. மீன்பிடி அமைச்சர் அந்த மீன்பிடி சமூகங்களை போய் பார்க்கறதும் இல்லை. அவர் தன்னுடைய அரசியலை செஞ்சு கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். தன்னுடைய பொலிட்டிக்ஸை செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் அதுகளையும் செய்கிறார். சோ நாங்க நேர போய் பார்ப்போம் அவர்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ என்ன நடக்குது, இது தொடர்பாக என்ன உண்மையான பிரச்சனை என்பது மக்களோட கதைச்சு நேர போய் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, அதுல உங்களுக்கு முழு விவரம் அவர்களுடைய வாயாலேயே கேட்போம். நன்றி. இப்ப பழைக்கு பழையில இருந்து புதுக்காட்டு சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறோம். புதுக்காட்டு சந்தையால திரும்பி நான் நினைக்கிறேன் எனக்கு வடிவா இடங்கள் பேர் தெரியாது. பிராசன் அந்த முன்னுக்கு தூர ஒரு எங்கட பிராசனோட கார் போகும், நீங்க பார்த்தா தெரியுமா நினைக்கிறேன். பிராசன் நான் முன்னால போய் கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்ப மருதங்கேணிக்கு நினைக்கிறேன் கிட்டத்துலதான் நிக்கிறோம்னு நினைக்கிறேன். சோ இங்காலெல்லாம் காபட் ரோட் அடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. இப்ப இங்க டைம் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு 4:30 இருக்குமா நினைக்கிறேன். கௌசி என்ன நேரம்? 5:45. கொஞ்சம் டிலே ஆயிட்டு லேட் ஆயிட்டு நான் வர்றதுக்கு. அரசியல்வாதி தானே, அதெல்லாம் சொல்ற டைமுக்கு வரக்கூடாதுன்றதால கொஞ்சம் நின்று டிலேயா போய்கிட்டு. அப்படி இல்லை, இடைக்கல வரைக்கல வேற ஆக்கள் பார்த்தவ வேற ஆக்கள் ரோட்ல மறிச்சு கதைக்கிறவ நான் நின்று கதைச்சிட்டு தான் பாருனா. சோ இந்த கார் எல்லாருக்குமே தெரியும், கார் நம்பரோட பாடம். அப்ப 1-2 பேர் மறைச்சு கதை கேட்க டாக்டர் மாதிரி கேஸ் பைக்ல பாவம் பைக்ல திலாத்தி கொண்டு டாக்டர் கையை காட்டி மறைப்பினோம். அப்ப நின்று கதைச்சு போட்டு படங்கள் எடுத்து போட்டு தான் பாருனான். சோ அதாலதான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இப்ப போய்கொண்டிருக்கிறோம். நான் அடுத்தடுத்த கிழமை நான் இப்ப என்னென்றால் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த யூடியூப்ல உழைக்கிறதுக்காக மட்டுமல்ல, தட்டு தெளிவான தமிழ்ல சொல்றேன், மட்டுமல்ல. இந்த வீடியோக்கு முக்கியமா போறதுக்குரிய காரணம் என்னண்டா,
நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட பிரச்சனைகள் ஜோசிப்பீங்க சேர எங்கட பிரச்சனைகள் டாக்டர் வந்து பாக்குறேல எங்க டாக்டர் வந்து இப்ப எம்பி ஆயினா பிறகு இவர் வந்து வீடியோ யூடியூப்ல வீடியோ போட்டுக்கொண்டு அரசியல் அறிக்கையில விட்டுக்கொண்டு வெளிநாடுகளுக்கு தெரிகிறார். பொதுமக்களுடைய காசுகளை சேர்த்து கொண்டு வெளிநாடுகளுக்கு தெரிகிறார். சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை போறையில பாக்குறீங்களா கதைக்கிறோம். உண்மையாவே ஒரு அரசியல்வாதியா என்னுடைய வேலை வந்து அதான் இருக்கணும். 24 hours என்னுடைய வேலை. அதுக்காண்டி தான் இவ்வளவு சம்பளம் தரப்படுது. ஒவ்வொரு சின்ன பிரச்சனையிலும் நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கல. எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா இன்ஃபார்ம் பண்ணிக்கல. அந்த கோசிப் மாதிரி சொல்ல வேண்டாம். டாக்டர் இந்த எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து இப்படி கசிப்பு வச்சு வித்து கொண்டிருக்கிறார், நீங்க ஒரு பாருங்க. பட் எங்கண்ட பேரை சொல்ல வேண்டாம், எங்கண்ட பேரை பாவிக்காதீங்க, நாங்க யாருன்னு சொல்ல மாட்டோம். அப்படி என்னட்ட வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அது வந்து யூஸ்லெஸ். அது வந்து நீங்கள் யாருடையாவது இருக்கிற கோபத்துல அல்லது வந்து யாருடையாவது இருக்கிற பிரச்சனைகள்ல என்னோட சொல்றீங்கன்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். அதெல்லாம் நான் நீங்க சொல்றது கேட்பேன், நான் கேட்க மாட்டேன் இல்லை. பட் நான் அதுக்குரிய ஆக்ஷன் எல்லாம் எடுக்க மாட்டேன். என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காண்டி சில நேரத்துல உங்களோட பிரச்சனை ஒரு ஆள்கிட்ட இருக்கிற கோபத்தை இன்னொரு ஆள்ல காட்டுறதுக்காண்டி நீங்க எனக்கு சில நேரங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சில இன்ஃபர்மேஷன்ல சொல்லலாம். டாக்டர் அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு. ஆகவே நான் அப்படியான வேலைகள்ல வந்து இன்வால்வ் ஆகி பிரச்சனைகளை வழக்குகளை வேண்ட மாட்டேன். உங்களுக்கு தெரியும். மற்றது தனிப்பட்ட பிரச்சனைகளையும் எனக்கு சொல்லாதீங்க. என்னென்றால் இப்ப காணி பிரச்சனைகள் அந்த இப்ப உதாரணத்துக்கு தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தா கூட இப்ப உங்களுக்கு டிஎஸ் வந்து துரோகம் செய்யறார் அல்லது ஜிஏ வந்து பிளவுறார் அல்லது வந்து கிராம சேவர் கூட பிடிச்சு பிளவுறார் என்று சொன்னா நான் அது தனிப்பட்ட பிரச்சனையில பார்ப்பேன், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 2 பேருக்கு இடையிலான காணி பிரச்சனைகள் அதுக்கு நீங்க கௌசல்யா கெடுங்க. கௌசல்யாண்ட நம்பர் 077-596-8025. அவங்க தொடர்ந்து கோல்கள் வாரது. சோ அந்த எனக்கு இன்றைக்கு ஒரு ஆள் மெசேஜ் போட்டுக்கிறா, உங்களோட தங்கச்சிட்டு ஒரு கால் பண்ண சொல்லுங்களேன். அப்படி நீங்கள் இன்டீசென்டாக கால் பண்ணீங்கன்னா நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய அந்த என்னன்னு சொல்றது அந்த ஒரு 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 கேட்டசிக்காண்டி தான் நான் இந்த இதெல்லாம் கௌசல்யாக சொல்றேன். நான் சில வழக்குகள் எடுத்து செய்யமா பாவமான்ட்டு லோயர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கீங்கன்னா நீங்க வேற லோயர்ஸ்ட போகலாம். சில நேரங்களில் சில பேர் ஒரு லோயர்கிட்ட போய் கதைச்சு அந்த லோயரை கொண்டு வழக்களையும் போட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் வந்து கௌசல்யாவோட மனத்தியால கணக்குல காய்ச்சி கொண்டிருக்கிறது. காய்ச்சி கொண்டு வந்து முடிஞ்சு கடைசியா சொல்றேன், நீங்க நாங்க அம்மா வந்தது என்னன்னா நீங்க சொல்றதும் அந்த லோயர் செய்யறதும் சரியாண்டு மிஸ்மேட்ச் பண்ணி பாக்குறதுக்கு தான் நாங்க வந்து நாங்கள் சொல்லி இப்படி நான் கௌசல்யா சொல்லி இருக்கிறேன். அப்படியா நாங்கள் முதலே கேளுங்க வழக்கல் இருக்கா இல்லையாண்டு போட்டு அவைகிட்ட பேமெண்ட் எடுங்க, சேனலிங் ஃபீ. இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டாக்டரா வேலைக்குல பிரைவேட்ல நான் வேலை செய்யறேன். என்ன பார்க்க வர ஆளுக்கு ஒரு ஆள்கிட்ட நான் 500 ரூபா வேண்டுவேன் கேட்டேன். நான் பிரைவேட்ல வேலை இல்லை, அது வேற பிரச்சனை. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டோம். உங்களுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு போட்டு போய் சில பேர் வந்து நீங்கள் உங்களுடைய குசும்புக்கு கோல் எடுத்து ஓவர் த போன்ல கதைக்கிறதுக்கு நான் கௌசல்யா சொல்லிக்கேன். ஓவர் த போன்ல ஒரு கோலும் ஆன்சர் பண்ண வேண்டாம். ஒருத்தரோடைய நல்ல வைன் ஸ்டோர் ஒன்றும் இருக்குது, வாழ்த்துக்கள். கௌசல்யாட்ட சொல்லியிருக்கேன் நான் ஒரு போனும் ஒரு அட்வைஸும் ஓவர் த போன் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபாரின்ல இருந்து இருக்கிறார்கள் ஒன்றுமே செய்யலாத ஓவர் த போன் தான் கதைக்க வேணும். அது நான் சொல்லியிருக்கிறேன். வெளிநாட்டுல நம்பர்ல இருந்து வந்தா கதையம்மா கதைச்சு அவையிட அட்வைஸ் பண்ணு, அவையிட பவர் ஆஃப் அட்டோனியல் அது எழுதல். இங்க லோக்கல்ல யாராவது சொந்தக்காரர் இருந்தா அவைய வர சொல்லி அதுல செய்து விடுங்கன்னு சொல்லிங்க. இது இங்க லோக்கல்ல ஒரு சில பேர் நம்பர் தெரிஞ்ச உடனே கோல் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். ஒருத்தரோடையும் போன்ல கதைக்கிறாரு. ஆபீஸ்ல ஓபன் பண்ற டைமுக்கு வர சொல்லுங்க, அங்க வந்து போட்டு சேனலிங் ஃபீ எடுத்து போட்டு கதைக்க சொல்லுங்க. என்னடா மற்ற ஒரு லோயர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா வந்து 1.5 மணி நேரம் போன்ல காய்ச்சி கொண்டிருக்க மாட்டேன். நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா கஷ்டப்பட்டு படிச்சு போட. ஒரு சில நான் இதை எல்லாருக்குமே சொல்லல, ஒரு சில பேர் இன்றைக்கு ஒரு ஆள் கொழும்புல இருந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்கேன், உங்களோட தங்கச்சிட்டு ஒரு எடுக்க சொல்லுங்களேன் மெசேஜ் போட்டிருக்கேன். இந்த குசும்புகள் தான் எனக்கு கோவம் வர்றது. நான் சொல்லிக்கேன் கௌசல்யாட்ட, நீங்க ஆபீஸ்ல கூப்பிட்டு ப்ரொஃபஷனலா ட்ரீட் பண்ணுங்க. அதே நான் செய்யற அரசியல்ன்றவர் இப்ப சில பேர் பாக்கிறேன் என்றால் இந்த காணி பிரச்சனையில டாக்டர்கிட்ட சொன்ன உடனே டாக்டர்கிட்ட சொல்லிட்டோம் பயத்துல காணியில பிரச்சனை படுறாங்கலாம் விட்டுட்டு ஓடிடுவோம். ஒரு நாள் ஓட மாட்டாங்கல்ல அவங்க. அதால நீங்க எனக்கு சொல்லி போட்டோம் சொல்லி அது பிரயோசனம் இல்லை. அவே என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் கன பேர் இருக்கணும். வெளிநாடு இடையில ஒரு தம்பி ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு எனக்கு, டாக்டர் இதை மாதிரி ஒரு கடிதம் ஒன்று அடிச்சு அனுப்பி விடுங்களேன் எங்களுக்கு. அது பார்த்தா மேல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் ஒரு கள்ள கடிதம் ஒன்று அடிச்சிருக்கிறார். சுவிட்சர்லாந்து எம்பசிக்கோ என்னத்துக்கோ இவர் இயக்கத்துல இருந்தவர் அப்படி இப்படி அடிச்சு அசைலம் அடிக்கிறதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆசாவது அதுக்கு வேண்டி இருப்பார். அர்ச்சுனாட்ட இருந்து அர்ச்சுனாட்ட சைன் பண்ணி அப்படி ஒன்றும் வராது. அவை அப்படியானதுல எங்கள்ட்ட எதிர்பார்க்கவும் வேண்டாம். நீங்கள் அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் இருக்கணும்.
உங்களுக்கு அந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுக்கு ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை அணுகலாம். 5 lakhs 10 lakhs எடுக்கிறோம் நினைக்கிறேன் ஒரு கடிதத்துக்கு. நீங்கள் அப்படியான ஆக்கள்கிட்ட போய் நான் யாருன்னு சொல்லல, நீங்க போய் யார் அப்படி காசுக்கு அந்த தங்களுடைய சீலை அடிச்சு கொடுக்கணுமோ நீங்க அவையிட்ட போகலாம். நான் இவன் என்ற சொந்த அண்ணா தம்பிக்கும் நான் அப்படியான கடிதம் அடிச்சு கொடுக்க மாட்டேன், பொய்யான கடிதம் அடிச்சு கொடுக்க மாட்டேன். சோ அதையும் ஒரு இந்த வீடியோல சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னடால் அது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். நான் அப்படி கள்ள கடிதங்கள் அடிச்சு கொடுத்து எம்பசியில கடிதம் கொடுப்பேன் அது என்னட்ட நீங்க அணுக வேண்டாம். நான் அதுல நீங்க 1 கோடி தந்தாலும் நான் அடிச்சு தர போறது இல்லை. ஆகவே என்னட்ட அப்படியான விடயங்களை அணுக வேண்டாம். இந்த இவ்வளவுன்னு சொல்றது 1-2 பேருக்காண்டி தான், எல்லாருக்கும் ஆண்டி இல்லை. எத்தனையோ தனிப்பட்ட விடயங்களை நான் செய்து கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட விடயங்கள் சொல்லி இப்ப உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரையில அங்க இங்க டிரான்ஸ்ஃபர் வரையில டாக்டர்கிட்ட சொன்னோம். அது மற்ற அரசியல்வாதிகள், அதுக்கண்டு சில அரசியல்வாதிகள் இருக்கணும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிரான்ஸ்ஃபர் ஆட்டி அந்த எம்பியோட காய்ச்சா அவர் அந்த இருக்கிற திணைக்கள தலைவரோட எடுத்து காய்ச்ச உடனே அவர் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக டிரான்ஸ்ஃபர் கொடுப்பார். அதுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுக்குற, 1,00,000 ரூபா சந்தோஷத்துக்கு கொடுக்குறது. இந்த சந்தோஷத்துக்கு கொடுக்குற இந்த வேலையில எல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆகவே என்னட்ட இப்படியான விடயங்கள் அணுகணும். ஆனா அணுக வேண்டாம். ஆனால் 1-2 பேர் தான் இப்படியான விடயங்கள்ல விஷயம் தெரியாம மற்ற பொலிட்டீஷியன் மாதிரி நானும் செய்வேன் தானே நினைச்சு கொண்டு 1-2 பேர் நேரத்துல அப்படி என்னோட கேட்கறது. நான் அது இல்லைன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன். மற்றபடி உங்களோட சமூக பிரச்சனைகள் இருக்கு. ஈவன் நீங்க தனியே தான் ஒரு ஆளா இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் கட்டாயம் எனக்கு அனுப்பலாம். சரிதானே? கட்டாயம் அப்படியான விடயங்களை எனக்கு அனுப்பலாம். நான் அதை பார்ப்பேன். உங்களுக்கு டைம் தருவேன் வந்து கதைக்கிறதுக்கு, அல்லது நானே வந்து கதைப்பேன் உங்கள்ட்ட. நானே வந்து கதைச்சு நானே அந்த விடயங்களை செய்தருவேன். நாங்கள் இப்போதைக்கு வந்திருக்கிற இடம் என்ன இடமா இடம் ஞாபகம் இல்லை. சுண்டிக்குளமாக்கும் என்ன மாறி மாறி கண்ணாடி உங்களுடைய காய்ச்சல் நீங்கள் அனுப்பி அந்த கடிதம் வந்து கிடையாது எனக்கு நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன வேணும்னா அமைச்சர் கொடுத்த கடிதத்தை நான் 12 மில்லியன் சுருக்கு வேலையை சொல்லி பார்த்தேன். அது இப்போ என்னென்றானே, இப்போ இந்த சுருக்கு வேலை பிரச்சனை இருக்குதானே, எனக்கு முல்லைத்தீவில் இருந்து காய்ச்சவே அந்த பிரச்சனை இருக்குது. வடக்குமான முழுக்க அந்த பிரச்சனை இருக்குது. அதே உண்மையாக அந்த சுருக்கு வேலை பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள் வந்து கடற்கரை அமைச்சர் மட்டும்தான். அவர் இப்போ சுருக்கரை பாய்க்கிறார்கள் பிடிக்கிறேன்டா அது கடலுக்குள்ள தானே பாவிக்கணும், கரையில் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சட்டப்படி அறிவிக்கு இல்லை, கரையில் அந்த விலையை யாராவது வச்சிருக்கணும்னு வைங்க, அவையே போலீஸ் பிடிக்கலாம். போலீஸ் கடலுக்குள்ள போய் பிடிக்கல, அது பாவிச்சு கொண்டு கேட்கல, அதை கரைக்கு வரைக்கல கரையில் வச்சு பிடிக்கலாம். அல்லது கடலில் தான் பாவிக்கணும்னு சொன்னால் நேவி தான் பிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நாலேஜ். அல்லது லஞ்சத்தை பண்ணிட்டு அந்த ஏரியா, அல்லது எங்கள்கிட்ட கடற்தொழிலாளர் அமைச்சிருக்கு தானே, அமைச்சில் அந்த 2-3 ஆஃபீஸர்ஸ் அதுக்காண்டி இருக்கணும். இந்த விலையில் பாதிக்கிற சம்பந்தமாக செக் பண்ணுறதுக்கு ஆஃபீஸர்ஸ் இருக்குன்னா அதை பிடிக்கலாம். அதை வடக்கு மாநிலத்திலேயே எனக்கு தெரிய 2 பேரோ ஒரு ஆள் தான் இருக்கணும். அப்படி ஆஃபீஸர்ஸ் ஒரு ஆள் தான் இருக்கணும். அப்போ அமைச்சர்கிட்ட நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன், கடற்தொழில் அமைச்சராக இருந்தால் நான் நேவியோட கதைச்சு நேவியோட சப்போர்ட்டோட இந்த விலையை பாதிக்கிறாங்களா பிடிக்கும். அதுக்கு தான் நீங்கள் கடிதம் அனுப்பினீங்க. அந்த டைமில் நான் சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பேன் அமைச்சர் என்ன பதில் சொல்கிறாங்க. உங்களுக்கு அமைச்சர் வரைக்கும் பதில் சொல்லல, அமைச்சரை சந்திக்கிறதுக்கு கேட்டு அமைச்சர் வேற இல்லை. அதோட சிஸ்டம் என்னென்ன டாக்டர், இப்போ தடைப்பட்ட தொழில், அதாவது வந்து அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது, அதாவது பத்தமானியில் அறிவிச்சிருக்கு இன்ன தொழில் தடை. வர பெரிய கண் வேலைக்கு நாங்கள் விட்டுருக்கிறோம், சுருக்கு வேலையில் பெரிய கண் வேலையை விட்டுருக்கிறோம், சின்ன கண் வேலை தடை. அப்போ அந்த சின்ன கண் வேலையை தடை செய்கிறதுக்கு வந்து பத்தமானியிலே அறிவித்தால் அந்த தொழிலை வந்து முற்று முழுசாக தடை செய்யணும். இது என்ன செய்யறதுன்னு சொன்னால்
வலையோட பிடிச்சா என்ன இல்லை இப்போ என்ன எந்த பேரில் போட்டுருக்கும். சரிதானே, நான் ஒரு தடப்பட்ட தொழிலுக்கு போனால் சார் அந்த தடப்பட்ட தொழிலுக்கு போகிற உபகரணம் அவ்வளவும் தடை தான். அவை என்ன செய்யணும் வேண்டாம், இப்போ எந்த பேரில் போட்டிருக்கும் நீதியல் திணைக்களம் எந்த பேரில் போட்டிருக்கும், எந்த மனுஷியின் பேரில் போட்டு காசை பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. அது ஒரு ஒரு இது இப்போ என்னண்டா எந்த பேர் நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க, நான் ஒருத்தர கடத்துல இல்லை என்னண்டா அவை இந்த சிஸ்டம் என்னண்டா எந்த பேரில் போட்டு இருக்கும். சரிதானே, அதில் எந்த இப்போ பிடிபட்ட ஒன்றும் நான் என்ன செய்யறதுன்னு சொன்னால் என்னட்ட அதை காசை பண்ணிக்கணும் மனுஷன் பேருக்கு உடனே மாத்துறாங்க. இது இவற்ற பேரில் இல்லை, இவருக்கு தெரியாமல் அவாந்த போட்டில் கொண்டு போனது அவாந்த பேர்லாம் பதிவு. சரிதானே, இப்போ பதிவு வந்து இங்கே சங்கத்தில் வந்து ஏற்கனவே பதியப்பட்டிருக்கும், சமாசத்தில் பதியப்பட்டிருக்கு, நீதியல் திணைக்களத்தில் பதியப்பட்டிருக்கும். அவை எங்களுக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை. சொல்லாமல் இப்போ நேவிக்காரருக்கு நான் போயிருக்கிறேன் சார், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நான் ஒரு 100 சொச்ச போட்டுக்கு மேலே நான் கடலில் பிடிச்சிருக்கிறேன். சரிதானே, அதில் அவைவை பிடிச்சி நாங்கள் அதை கொண்டறியலாது. சரிதானே, இப்போ கொண்டோன்னா சமயத்தில் வர கடலில் வச்சு கொண்டு வந்து அங்கே இறக்குறோம்னே ஆள் கொஞ்சம் இல்லை அவையிட்ட கொடுப்போம். நேவியிட்ட கொடுத்தா நேவி என்ன சொல்கிறான், அவன் பிடிச்சி இவையிட்ட பாரப்படுத்துகிறான். இவங்க பழம்பலையை வேண்டி கொண்டு புது வலையை கொடுக்குறாங்க. இப்போ கேஸ் வந்து 13 கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிற இல்லையா? இல்லை நீதிமன்றத்தில் போய்க்க சார், முதல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிற இல்லை. அதான் நான் உங்களை சொல்கிறது என்னென்றால் நீதிமன்றத்துக்கு உடனே விடலாம் தானே. இப்போ பிடிச்சு இப்போ என்ன பிடிச்சு பிடிவடையுது என்னட்ட இஞ்சி ஒரு தண்டனை 5000 ரூபாய்க்கு கட்டி விசாரிச்சு விடுறார். ஏடி விசாரிச்சுல ஏடி இங்கே வந்து 5000 ரூபாய்க்கு காசு கட்டி நான் வீட்டை வரலாம். பிறகு ஒரு 10 நாளைக்கு பிறகு கோர்ட்ஸில் வழக்கு வரும். அங்கே என்ன பிடிச்சட கேட்க 25000 ரூபாய். இலங்கையில் என்ன 2 சட்டம் இருக்குது, 2 ஃபைன் அப்படி இல்லை தானே. அது ஒரு பக்கம். வலையோட சேர்த்து பிடிபட்டால் என்ன செய்யணும் என்றால் வலையை திருப்பி 20 ரூபா காசை பண்ணி கொண்டு கொடுத்துட்டு பகல் வந்து பழம் வலையை கொடுக்குறது. சரிதானே, வேற வலையை உதவாத வலையை கொடுக்குறது. ஆனால் இப்போ 13 பேருக்கு இது தீர்த்துருக்கு காசு 15 லட்சம் ரூபாவும் ரிமாண்டும் அரச உடைமையும். அந்த முதல் கொடுத்த இதுக்கு ஏற்கனவே ஒரு போட்டு வந்து 5 தரம் பிடிபட்டுருக்கு. ஒரு போட்டு 5 தரம் பிடிபட்டுருக்கு சார். என்னென்ன அந்த 5 தரம் பிடிபடுறதுக்கு போட்டு என்னென்ன அதே நம்பரில் வர்றது. இந்த சுருக்கு வலையோட பிடிச்சா இவ ஏடி சுருக்கு வலையை மட்டும்தான் எடுக்கிறதா, அந்த போட் எடுக்கிறது இல்லை எல்லாம் எடுக்கிறார். எடுத்துட்டு இதாவே கொடுத்துருவாங்க காசுக்கு. சரிதானே, இப்போ கொடுத்து இல்லாட்டி 5 இப்போ இந்த போட்டு என்ன சார் 5 தரம் நேவியில் பிடி வர்றது. அங்கே வச்சால் பிடிபடாது. மற்ற என்னென்னா இப்போ 19 சங்கம் பதிவில் இருக்குது சமாசத்தில். சரிதானே, சமாஜத்துக்கு தலைவராக நிர்வாகங்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 15 சங்கத்துக்கு 19 சங்கத்துக்கு தாய் சமாசம் தான் சமாசம். எல்லா சங்கத்தில் இருந்து தான் நாங்கள் ஒவ்வொரு தடவை தெரிவு செய்து எங்களில் பயனாளிகள் ஊடாக தான் அங்கே விடுறோம். அதை விட்டால் என்ன செய்யணும்டா எங்களுக்கு ஒன்றும் எங்களில் தாய் சமாசத்துக்கு ஒன்றும் தெரியப்படுத்துகிற இல்லை. சரிதானே, எங்களில் சங்கத்துக்கு சமாஜ தலைவருக்கோ இல்லை எங்களில் நிர்வாகங்களுக்கு ஒன்றுக்குமே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சங்கம் 2 சங்கம் தான் இப்போ தொழில் செய்யுது, அந்த தொழில் மற்றாக்கள் இல்லை. அப்போ என்னன்னு சொன்னால் அந்த தொழிலை பறிச்சால் சமாசத்தில் பாரப்படுத்தும். இப்போ என்னண்டா எங்களில் இடத்துல இதுகளை பறிச்சு கொண்டு இன்னொரு இடத்துல வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடாது. இப்போ சாதாரணமாக கிட்டத்தட்ட சார் இப்போ பிடிபட்டதுலேயே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 40-50 கோடி வரும் பிடிபட்டது. இதை கொண்டே நீங்கள் வேறு கிராமத்துக்கு இதன்றீங்க எங்கள் இடத்தையே டெவலப் பண்ணலாமே. அதொரு பக்கம் சார். இப்போ அதுக்காக வேண்டி தான் நாங்கள் சொல்கிறோம், இப்போ எங்களில் சமாதானத்தை நீங்கள் கொடுத்துருந்தால் எங்களில் இடம் டெவலப் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு தரமே டெவலப் ஆக தேவையில்லை, எங்கள இடமே டெவலப் ஆயிருக்கு. பிடிக்கிற போட்டையும் அந்த விலையும் கொண்டு வேற சமாசங்கள்ல கொடுத்தோம். இல்லை அதை காசை வண்டி கொண்டு குடிக்கணும். இங்கே பிடிக்க வைக்கிற மீன் இருக்குல்ல சார், இப்போ ஒரு போட்டோட நாங்கள் பிடி வர்றோம்னா 5000-10,000 கிலோ தான் பிடி வருது. 15-20 போட் பிடிக்க எத்தனை 1000 கிலோ மீன் ஒவ்வொரு காலம் பிடிக்க ஏடியை தான் கொண்டு வரேன். எடுத்து கொண்டு போய் அவர் என்ன செய்யறாரு தெரியாது எங்களுக்கு. தாங்கள் சார் நான் உங்களுக்கு இதையும் சொல்றோம் என்னண்டா, இப்போ ஒரு சாதாரணமாக இதில் இப்போ 4-5 என்ன பொறுத்தளவில் ஒரு 7-8 வியாபாரிகள் இருக்கிறாங்க. இதுலேயே இப்போ ஒரு போட்டை பிடிச்சி நீங்கள் மீனை விற்க போறீங்கன்னா எல்லா வியாபாரியும் கூப்பிட்டா தான் பில்லு. தங்களுக்கு அறிஞ்சாளுக்கு பிடிச்சிட்டு 60 ரூபா தான் மீன்ண்டா. இங்கே மீன் என்ன விலை போகுது, 500-600 ரூபா போகுது. அதில் இருந்தே கொமிஷன் எடுத்துகிட்டு வராங்க மிச்சத்துக்கு. உங்களோட ஏரியா எந்தெந்த ஏரியாவுக்கு பொறுப்பு? இந்தியாவில் ஃபுல்லாக வடமராட்சி வடக்கு இது கிழக்கு எல்லாம் தான். சுண்டிக்குளம் ஜால்மாவட்ட சுண்டிக்குளம் துவக்கம் சார். இந்தியாவில் ஃபுல்லாகவே தான். விசாரிச்சுகளுக்கு மேலால சார், யாருக்கு மேலால விசாரிச்சுகள் டிபார்ட்மெண்ட்
டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே ஏடி அவர் தான் பொறுப்பு எல்லாத்துக்கும். அவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஓ என்ன இப்போ மாத்திட்டான். 10 வருஷமா அவர் தான் இருந்தாரு. இருந்து இப்போ அவரை மாற்றி முல்லாதேக்கு போட்டாங்க. அவர் முல்லதீப் நெல்லியால் நீங்கள் அதான் 10 வருஷம். எனக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் முல்லத்தீவுல இருந்து கோல் வந்து முல்லத்தீவில் ஒரு ஏடி ஒரு ஆள் ஏற்கனவே இருந்தது. அவருக்கு டிரான்ஸ்ஃபர் அனுப்ப வழி கிடைக்கல பிரச்சனைப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அவரை டிரான்ஸ்ஃபர் வச்சுக்கணும். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஏடி ஒரு ஆள் எங்களோட அமைச்சர் தங்கண்ட கட்சிக்கு வேலை செஞ்சாண்டு தூக்கி முல்லத்தீவுக்கு போட்டிருக்காரு. அதோட தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த வீடியோட பேர் என்னண்டா எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்தது முல்லத்தீவில் இருந்து. இப்போ யாழ்ப்பாணத்து ஏடி யார்? இப்போ புதுசாக இப்போ மாற்றி இருக்கிறாங்க. அவர் தான் சரியான முறைகேடுகள் எல்லாத்தையும். சார் என்ன பிரச்சனை என்றால் இப்போ உங்களுக்கு 20 சங்கத்துக்குள்ளால இருந்து 18-19 சங்கம் லெட்டர் எல்லா இடமும் கொடுத்துருக்குறோம். உங்களை தவிர அமைச்சர்லேருந்து கேகேஸ்லேருந்து ஜிஏலேருந்து கவுனர்லேருந்து அன்றைக்கு சமாசம் சம்மேளன மெம்பர்ஸாக இருக்கிறேன். சமாசம் அப்போ எல்லா இடத்தையும் கொடுத்தோம். ஆனால் நீங்கள் 6-7 மாசமா கரைக்கு கூட மீன் இல்லை. அவ்வளவு வர்றோமா பட்டினி சாவு எதிர்நோக்கி கொண்டு உங்களுக்கு யுத்தத்தால சார். அதுல விவரம் என்னண்டா ஒரு ஆள் வந்து 20,000 கிலோ 10,000 கிலோ 5,000 கிலோ ஒரு லைட்டை வச்சுட்டு நிற்கணும். வளராது சார். இப்போ மீனை பிடிச்சா என்ன வளரும்? மீனை பிடிச்சா என்ன வளருது? அதான் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட தொழில். இப்படி அந்த போட்டுக்குள்ள இது வந்து வருஷக்கணக்காம ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான தொழிலாளி பிடிக்கிற மீனை சார் ஒரே டைம்ல ஒரு ஆள் பிடிக்குது. இப்போ உதாரணமா ஒரு செய்யற ஊர்ல சார் எல்லா மக்களும் ஆரம்பத்துல ஒரு போட்டுக்கு இந்த மீனை சார் விலப்பாடாட்டில் அப்படியே கடல்ல செத்தபடி தட்டி விடுறாங்க. இங்க சார் கரைக்கே மீன்லே சார் இப்போ 1000 ரூபா 1500 ரூபா மீன் போகுது சொல்லுங்க. அப்போ ஒரு காலம் இல்லை. இங்க மீன் பிடிக்கிறார்கள் ஒரு தொழிலாளி இஞ்சால தொழிலே இல்லை. குடத்தனோட ரக்கம் இது மட்டும் இல்லை. இந்த பீன்ஸ்ல டிராக்டர் வளைக்கிற சட்டவிரோத தொழில் இப்போ அரசாங்கத்தால சட்டப்படி தடை செய்த தொழிலை அவ்வளோத்தையும் அமல்படுத்தும். இந்த கிழக்கில் சார் உங்களுக்கு தெரியும் யுத்தத்தால சுனாமியால மிக கடுமையாக 1100 பேர் சுனாமியால மட்டும் செய்த யுத்தத்தில் வீட்டுக்கு 2, 3, 5 இருக்குது. அப்படி பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் ஒரு ஆள் 2 பேர் 3 வர்றாங்க. பொருளாதாரத்தால் ஒன்றுமே இல்லாத சகல் அது கடல்ல இந்த பிரச்சனை பொட்டியில சார் மண் பிரச்சனை. மண் கொள்ள தான் இங்க வடமராட்சி கிழக்கு மண் கொள்ள அது மோசம். இங்க கதைச்சு ஒரு பலனும் இல்லை. இப்போ வந்த அரசாங்கம் ஆகலும் படு மோசம் கிரீன் ஸ்ரீலங்கான்ற சொல்லி ஒன்றுமே செய்யல. இங்கே ஒரு அமைப்பாளர் இருக்கிறாரு அமைப்பாளர். அவர் என்னென்றால் இப்போ நாங்கள் நேரடியாக காணல நேரடியாக லஞ்சங்கள் கோரிக்கொண்டு செய்கிறார். மற்றது செய்கிறார்களுக்கு உடனடியாக தகவல் போகுது. இப்போ ஒரு சில ஊரில் செய்கிறதுக்கு உடனடியாக பிடிக்க போகிறோம்னு சொன்னால் அந்த பிடிக்கப்படுற துறை சார்ந்த போலீஸோ நேவியோ ஆரோட இருந்து உடனடியாக வைக்க தகவல் போகுது. உடனடியாக அவைகள் அண்டைக்கு தொழிலை நிப்பாட்டிக்கணும். எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. இப்போ நீங்கள் அமைச்சர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? முதல்ல சுருக்கு வேலையை தடை செய்யணும்னா அதை பிடிக்க வேண்டிய என்னன்னு சொன்னால் சட்டங்கள் போதிய அளவுக்கு இயற்றப்பட்டு இருந்து அந்த சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துறது. எனக்கு சொல்லுங்க வேலையை பிடிக்கணும்டா நம்மளுக்கு ஆக்ட் எடுத்து வாசிக்கிறேன். நான் பார்க்குறேன் சட்டம் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன். அதை ஏடி தானே செய்யணும் உங்களுக்கு. அதுல போலீஸ் பிடிச்சும் அது அந்த ஆக்டில் எடுத்து பார்த்தா தான் தெரியும். சட்டத்தில் பார்த்தா தான் தெரியும். போலீஸ் பிடிச்சும் போலீஸ் அந்த வழக்கை நேரடியாக கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்கலாம். நேவிக்கு அதிகாரம் இருக்குது, போலீஸுக்கு இருக்குது, நீதிய திணைக்களத்துக்கு இருக்குது, கரையோர பாதுகாப்புக்கு இருக்குது, ராணுவத்துக்கு இருக்குது. இதுவரைக்கும் நீங்க சொல்றீங்க விவலாவே இருக்கு. நேரடியா பிடிச்சு கொண்டு போய் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுறதுக்குரிய அதிகாரம் பூரணமாக அந்த சட்டத்தில் இருக்குது. சரி, அந்த ஆக்ட் எடுக்க நான் பார்க்குறேன். 2வது இதுவரைக்கும் பிடிச்சேன்னு சொல்லி கொஞ்சம் சொல்றீங்களா? அதே யார் பிடிச்ச? ஏடி பிடிச்சதா, நீங்க பிடிச்ச ஏடிட்ட கொடுத்ததா, அல்லது வந்து போலீஸ் பிடிச்சதா, நேவி பிடிச்சதா? அது இப்போ 2023ஆம் ஆண்டில் இருந்து 24/10ஆம் மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 300 படகுகள் வெத்தலக்கண்ணி, சுண்டிக்குளம், மற்றது மாமன நேவியால வந்து என்னன்னா பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கில் முற்படுத்தப்பட்டிருக்கு. அது யார் வேற ஏடி நீதிமன்றத்தை கொண்டு போனதா? இல்லை, ஏடியும் போட்டிருக்கு, பொலிசும் போட்டிருக்கு. அதே நேரத்தில் இப்போ என்னன்னா இப்போ நேவி இருக்கு தானே. இப்போ நேவி இந்த 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட
இப்போ இன்றைக்கு 10ஆம் மாதம் மட்டத்தில் வந்துட்டுது. இந்த 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வழக்கு தான் பிடிச்சிருப்பாங்க. அப்போ என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், இப்போ நேவி வந்து தொடர்ச்சியாக பிடிக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதம் பிடிச்சால் சில நேரம் அடுத்த மாதம் ஒரு ப்ரொசர் போனால் மட்டும் வந்து ஒரு நாளைக்கு பிடிப்பேன். மற்றபடி இப்போ நேவி, இப்போ சுண்டிக்குளத்தில் நேவி இருக்குது, பெத்தலக்கண்ணியில் நேவி இருக்குது. அதை விட இடையில பூனத்தொடுவாயில் STF கேம்புகள் இருக்குது. அதை விட STF டிசைட் STFகளும் வாகனத்தில் ஓடித்திருவாங்க. ஆனால் இப்போ இவ்வளவு இடத்துக்குள்ளையும் தான் இந்த தொழில் கூடுதலாக நடக்குது. ஏன்னா இந்த சிறு மீனை கிட்டத்தட்ட 50-60 சுடுக்குவலை போட் மட்டும் நிற்குது. அந்த இடத்துல நின்றால் அது லைட் வைக்கிறதுக்குன்னு சொல்லி 3 போட் போகும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு இரவு 150 போட் போகும். அப்போ கிட்டத்தட்ட இதோட 200 போட்டும் வந்து இந்த சின்ன மீன், இந்த உற்பத்தியாகிற சின்ன மீனை, பெருந்தொகையான மீனை இவ்வளோ போட்டும் இந்த போட்டு அள்ளி கொண்டு வந்தால் ஏனைய இடங்களுக்கு சிறுதொழிலாளர்கள் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்படுது. அதில் இப்போ முதலாவது என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால், இப்போ தொழிலாளி இப்போ இங்கே உள்ள விடிய பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டே ஓடுறது இல்லை. இப்போ அதில் பெண் தலைவத்துவம் நேரடியாக பாதிக்கும். ஏன்னா கூலி அதில் வந்து மற்ற விலை போட்டு தொழில் செய்கிறார்கள், போட் ஓனர். அப்போ 3 விதமான ஆட்கள் அதில் நேரடியாக பாதிக்கப்படுகிறோம். அப்போ இந்த தொழிலை கடத்தொழில் அமைச்சருக்கு நாங்கள் பல கடத்தொழில் அமைச்சருக்கு, கவுனருக்கு, ஏனைய இடங்களுக்கு, நேவி, KK சூடாக எல்லாம் நாங்கள் போய் பல முறை போய் சந்தித்து பல கடிதங்களை எழுதியும் என்னென்னா அந்த சட்டத்தை சரியான முறையில் அமல்படுத்தினால் இந்த பிரச்சனை இல்லை. அப்போ இப்போ எங்கே இந்த பிரச்சனை இருக்காண்டியோன்னா, இப்போ நேவி தொடர்ச்சியாக பிடிக்கிறது இல்லை. மற்ற கடத்தொழில் அமைச்சர் இதுக்கான சரியான ரீசனை வந்து வலுவிட்டா போட வேணும். இங்கே வந்து எப்பயாவது கடத்தொழில் அமைச்சர் பார்த்துருக்கிறார். நடந்த கடத்தொழில் கூட்டத்தில் கதைச்சினாங்க. அங்க கதைக்கு ஒரு கிழமை அலைஞ்ச சமாசத்தில் வடமராட்சி கிழக்கு வாரன்றவர் அதுக்கு வரையில அதுக்கு பிறகு லெட்டர் உங்களுக்கு தந்த லெட்டரும் கொடுத்துருக்கலாம். இங்க வராயினம் அவ வராயினம் ஏனென்றால் உங்களுக்கு ஓப்பனா சொன்னப்பனா டாக்டர் இங்க இருந்து அவைகளுக்கு கை விட்டால் உண்மையா போகுது. இதுதான் பிரச்சனை. இங்க அனைவருக்குமே கோடியான காசு, ஒரு குறிப்பிட்ட 1 வரியம் 1.5 வரியம் 6 தினக்கிழத்தில் பொறுப்பாக இருந்தால் அவள் கோடிக்கணக்கான பணங்களோட போகுது. மற்ற மக்கள் எல்லாம் பட்டு மோசம் சார். இப்போ சிறை மீன் தான் வளர்ந்து அடுத்த இது வரும். மீனவ குடும்பங்கள்லாம் 99% குடும்பங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லை, பீன்ஸ் போட்டு டிராக்டர் வளர்க்குறாங்க. அது வந்து அது என்ன அது பாரம்பரியம் வந்து ஆட்கள்லாம் வேற விலை இழுக்கிறது. இப்போ வந்து மிஷின் டிராக்டரை போட்டு அதுக்கும் கடும் பாதிப்பு. இந்த மாராட்சியாளர்லாம் வந்து சொல்லி இருக்கிறோம், பவளப்பாறை மற்ற கடற்கரை மணல்கள் விலையை கொண்டு எரிஞ்சிட்டு டிராக்டர் இழுக்கிறாங்க. நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு வரும், ஆக்கள் இழுக்கிறது. இப்போ வந்து பெரிய டிராக்டரை போட்டுட்டு மற்ற ஒரு கணிப்பு இருக்கணும். ஒரு கரை விலை முந்தின காலம் ஆக்களால இழுக்கிறேன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வளைக்கிறது. இப்ப மிஷின் இழுக்கும் என்று சொன்னால் இந்த தேசம் எல்லாம் சிறு தொழிலாளி தொழில் செய்கிறவங்க எல்லாம் போட்டுட்டு அதால பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. சட்டத்தின்படி 1200 கிலோமீட்டர் தான் கரையிலேருந்து அந்த தொழிலை செய்யலாம். ஆட்களுக்கு கேட்கல, அது சட்டம் கசெட் பண்ணப்படாது. அதுதான். ஆனா இதே வந்து கசெட் பண்ணப்படாதோ டெக்னிக்கல் கேட்கறது 5-6 கிலோமீட்டருக்கு போயின கரையில 40 அந்த வேலையை கொண்டு கரையை 5 மணிக்கு 4 மணிக்கு தான் சொல்லும். ஓகே, இந்த நேரத்தில் கரவலை எறிகிற பின்னேறதுல மற்றது டாக்டர் இதுல நாங்கள் சொல்லப்பட்ட தொழில் அவலாம். இப்ப நீங்கள் சொல்லினா அதுதான் இவளாம் வந்து பிடிக்கிறதுக்கு எந்த வித கஷ்டம் இல்லை. இப்ப சுருக்குவலை என்றால் தலைவர் சொன்ன மாதிரி 200 போட்டும் பெரும் லைட்டா போட பெற்றும் கோயில் நல்லூர் திருவிழா மாதிரி இருட்டுல அந்த நேரம் வந்து இயக்க போட்டுலாம் இருட்டுல வேடர் எல்லாம் இருக்கு. இருட்டுல போய் சொட்டா பிடிக்கிறதான் அவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து இருக்குது. 200 போட்டும் லைட்டுக்கு தான் டாக்டர் மீன் வர்றதான் அப்படியே சுத்தி வளைச்சு பாக்ஸ் அடிக்க பிடிக்கிறது. சும்மா பிடிக்கல. இப்ப நாங்கள் எத்தனையோ மீட்டிங்ல தொட்டச்சியாக வச்சு கொண்டிருக்கிறோம். கதைச்சால் ஏதாவது ஒரு
இது சாட்டா சொல்லுவார் நேவி பெரியவர் அங்க பிடிக்கல இங்க பிடிக்கல நாங்களே ஐயா பிடிக்கும் நீங்க லைட்டில் நேராக போய் இப்ப சும்மா கண்டறியாக போய் பிடிக்கும் அன்பு இப்ப டிராக்டர்ல கரவலை வளைக்கினா காலமா வளைச்சால் 12 மணி மட்டும் கொடுக்கும் திருவிழா மாதிரி கடற்கரையில நின்று வேலை நடக்கும் இது பிடிக்க என்ன கஷ்டம் இதுக்கு ஒழிச்சு பதிஞ்சு செய்யற வேலை இது வரைக்கும் ஒரு நாளுமே இது பிடிச்சது இல்லையா சும்மா சில வேலையில பிடிக்கிறது கடும் இருக்காங்க வேற முதல் இருந்த அமைச்சர் டாக்டர் சிவானந்த இருக்கைகள்ல பாதியும் பக்கமா நடந்தது இப்ப அவர் வந்து இல்ல அவட இப்ப பட்ட மோசம் இவர் வாரதே இல்லை இங்க இவர் ஒரு கோஆர்டினேட்டரை விட்டுருக்கிறார் அவர் உங்களுக்கு சொன்னா நேரடியா நாங்கள் இன்னும் ஆதாரம் தர்றோம் அது கொடுக்குறவன் படத்தை வெளியிடான் இல்லை அப்புறம் தான் திருப்பி செய்யலாண்டு லஞ்ச விட்டம் செய்யறேன் பின்னேரம் அங்கே இந்த வேறக்கு 4-5 சோப்பிளால கணவாய் வேணுமோ இறால் வேணுமோ இந்த மீன் வேணுமோ கொடுத்து ஷாப்பிங் பேக்கில் கொழுவி கொடுத்தாங்க அப்பெல்லாம் லஞ்ச ஊழல் உண்மையா என்னடா நான் ஆசைப்பட்டது ஏகடி வந்தவொடனே எல்லா லஞ்ச ஊழலும் நான் தான் போட சொன்னான் அவருக்கு போட்டேன் எல்லாரும் வேறு போடுங்க நான் எனக்கு முழு கள்ளவேலம் செய்கிறது ஏகடி அரசாங்கம் அவரோட இருக்கிற அமைச்சர் தான் இருந்தாங்க அதில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் எனக்கு அதில் பயம் இல்லை அது நீங்கள் சொல்கிறது நல்ல உதாரணம் இப்போ என்னென்னா நான் இதை அடுத்த பாராளுமன்ற இதில் இவர்கிட்ட கேள்வியாக போட்டு கேட்கிறேன் அமைச்சர்கிட்ட அதோட பாராளுமன்றத்தில் கதைப்போம் டாக்டர் என்னன்னு சொன்னால் இதுவரை காலமும் பாராளுமன்றத்தில் கதைக்க இல்லை இந்த நாங்களும் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம் தானே இப்போ நாங்களும் அதெல்லாம் படுபடக்கூடிய நிலையில இப்ப தற்போது இருக்குது மற்றாக்கள் எல்லாம் அரசியலுக்காக தான் செயல்பாடுகள் ஓப்பனா நாங்கள் சொல்றோம் இதுல பல கட்சிக்காரர் இருக்கலாம் இதுல இப்ப சார் என்னன்னா முழுக்க சங்கங்கள் சமாசம் தான் இருக்கிறோம் எங்கள்ல ஏம் என்னன்னா இப்ப இவ்வளவு பேரை நீங்க படம் எடுத்து அங்கேயே வச்சு கதைங்க இதுல இப்ப என்னன்னா இப்ப உங்களை மாதிரி முந்தின குற்றச்சாட்டை வச்சு நீங்கள் தனியாக கதைக்கிறீங்களா இல்லை இந்த நாங்கள் உங்களை நேர சொல்லிக்கோம்னா நாங்கள் வந்து அதாவது பத்த மாநில அரசாங்கம் தடை என்று சொல்லப்பட்டதை தான் பிடிக்க சொல்றோம் இப்ப என்னென்றால் அரசாங்கம் தடை இல்லாதது நாங்க பிடிக்க சொல்லி அரசாங்கத்தால தடை செய்யப்பட்டது சுருக்கு டிராக்டர் அது ஒரு 15 தடை அந்த 15 தடைப்பட்ட தொழிலை நிப்பாட்டினா எங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை அவை என்னன்னு இதுல இப்ப நேவின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னாக்க ஒரு முன்னுக்கு கொஞ்சம் பிடிச்சா அவங்களே தெரிஞ்சா இவங்க விட்டு விடுறோம் ஏடி அவனை நாங்க போய் கேட்டா சொல்லுவான் என்ன ஐயா அவங்கள கதை அவங்க பிடிச்சு கொடுக்க எங்களை டாட்டா காட்டி போட போறான் பிடிச்சவன் உண்மையும் அதான் என்னண்டா பிடிச்சு இவங்க கொடுத்து விடுறது அங்க போடும் ஆனா காசு ஏகலம் போகும் காசு பக்கங்கள் ஏகலம் போகுது இப்போ அவங்க சொன்ன மாதிரி காசு போகாதுன்னு இல்லை எங்களுக்கு வந்து வட்ட மாநில அரசாங்கம் அறிவிச்ச தடை அதை தடை செய்தா சரி வேற ஒண்ணும் நாங்கள் மேலதிகமா கேட்கிறேன்டா போட்ல இந்த நெட்டி விலை இருக்கத்தானே போது கட்டாயம் எப்பயாவது இந்த ஏடி ரைட் பண்ணி பிடிச்சிருக்கிறாரு அதாவது வந்து போர்டுகள் வழியை அப்படி படிக்க உங்களுக்கு இப்ப தொழில்கள் தெரிஞ்சிருந்தா நீங்கள் சொட்டா சொல்லுவீங்க இப்ப எங்களை கேட்டுதான் நீங்க கதைக்க போறீங்க இதுல இந்த தொழில் கடை தொழில் சார்ந்தா பிடிக்கிறதுக்கு ஒரு விதமான கஷ்டம் இல்ல போலீஸ் மண்ணை பிடிக்க ரோடி விட இது ஒன்றுமே இல்லை சார் லைட்டா போட்டுட்டு நிலையா அந்த நங்கூரம் சொல்லுவாங்க கடலுக்கு போட்டுட்டு அந்த மீன் பெருமலாம் அது மாதிரி டிராக்டர் வளைச்சு கொண்டு இருக்க காலம் அது வாங்கும் தொழில் 6 மணிக்கு துவாங்கினா 12 மணி மட்டும் கடற்கரையிலே டிராக்டரும் வேலை கொண்டு இருக்கும் ஆக்களும் நிற்கும் ஒரு விதமான தொழிலுக்கும் ஒரு கஷ்டம் இல்லை இது சார் உங்களை சொன்ன கிழமைக்கு மழவன்று சொல்லி ஒரு சும்மா சாதாரண லஞ்சம்ல கோடி போகுது என்ன சொல்லுங்க விழாலம் இருந்த பேர் 10 வருஷமா மாறாமல் இருந்தது எத்தனை டிசிசி மீட்டிங் நடந்த மாதிரி டாக்டருக்கு நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் எப்படியும் அறிவிக்கிறாங்க இங்க என்ன நடந்தாலும் ஒரு எம்பியும் பார இல்லை வடமராட்சி கிழக்குக்கு இதுவரைக்கும் முதல் சிறிதரன் ஐயா அப்படி 1-2 வந்தவர் ஒரு எம்பியும் இந்த முறை போன டிசிசி மீட்டிங்ல நான் சொன்னேன் அடுத்த முறை டாக்டரை கொண்டு வருவோம் நான் எழும்பி சொன்னேன் கூடுதலா இந்த கதைக்கிறாக்களுக்கு நான் சொன்னான் இந்த பார கூட்டத்துக்கு தயவு செய்து நீங்கள் என்ன பிஸி இருந்தாலும் உங்களுக்கு ஒதுங்க நாங்கள் ஏழியா பொங்கல்ல மட்டும் இல்ல சார் இப்ப நாங்கள் இந்த பிரச்சனை இல்ல கதைக்கிறோம் உண்மையில ஒரு கடுமையா பாதிக்கப்பட்ட வட பகுதியிலே பாதிக்கப்பட்ட இருக்கிறோம் எத்தனையோ குறைபாடு ஒரு அடிப்படை தேவையும் இல்ல சார் அது இப்ப நாங்க இதுல இல்ல தானே அங்க வந்தா ஒரு பூவா பரிசலோ பெட்ரோல் நுழையங்களோ எல்லாத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் பருத்துறைக்கும் மீன் வந்து போட்டதான் பிடிக்கணும்ன்ற தேவை மீன் வந்து எங்கள சங்கங்கள் சமாயத்துல 6 மணிக்கு தான் கரவலை விளைக்கலாம் 6 மணிக்கு முன்ன 2:30 மணிக்கு எல்லாம் இந்த மீன் வராது அந்த இவ்வளவு மீன் பாரதே கரவலையில தான் வரும் அதான் 6 மணி பிறகுதான் சங்கங்கள் வளைக்கலாம்
சங்கம் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கிறோம் அங்க தவிர அப்ப அவை 6 மணி இல்ல டிராக்டரும் வளைக்கிறாங்க இப்ப இதுக்கும் வளைக்கிறாங்க எது வளைச்சாலும் 6 மணிக்கு பிறகு இப்ப காலமே 6 மணிக்கு பிறகுதான் சார் இந்த மீனும் வரும் அப்ப இந்த கடல்ல பிடிக்காட்டிலும் கரைய பிடிக்கலாம் இந்த மீனை இப்ப இது 6 மணிக்கு முன்னம் என்னட்டு வாருது கரவலை வளைக்க இல்லாத நேரம் இது என்னன்னு சார் வாருது இந்த மீனை கரவலை மீன் தான் தாங்க கரவலை மீன் இப்ப இது என்னன்னு சார் 2 மணிக்கு 1 மணிக்கு கரவலை மீன் வருமா இது வளைக்க இல்லாத 6 மணிக்கு முன்னம் அப்படி ஒரு பிரச்சனை என்ன நாங்கள் கேட்டுக்கொள்றது என்னன்னா எங்களுக்கு தடைப்பட்ட தொழிலை தான் மறையுங்கோ நாங்க மேலதிகமாக அதை மறையுங்கோ இதை மறையுங்கோ இல்லை டிராக்டர் தடையோ மறைப்போம் சுருக்கு வேலை தடையோ மறையுங்கோ தங்குஜி வேலை தடையோ மறையுங்கோ நண்டு வேலை தடையோ மறையுங்க அது பிரச்சனை இல்லை தடைப்பட்ட அரசாங்கத்தால வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட தொழில் தடை அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் அந்த இதால சிறு தொழிலாளர் நியாயமா பாதிக்கப்படுறோம் பிரிவில் உள்ள அந்நாயம் பட்டு நிலை டாக்டர் இப்ப இதுல சார் நீங்க இங்க கொண்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து 5 வரியத்தால கடல்ல இந்தியா மாதிரி சார் வெறும் உப்பு தண்ணி தான் கிடக்கும் அதோட தண்ணி பிரச்சனை உண்டு நாங்கள் கத்தை குளறி ஆர்ப்பாட்டம் செய்து யூனிவர்சிட்டி எல்லாம் செய்து வேணும் ஒன்று வடபராட்சி கிழக்குல இந்த தண்ணி திட்டம் வரைஞ்சிருப்பியா இதுக்கு எத்தனை ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க இப்ப தாளையடியில தண்ணியை எடுத்துக்கிறாங்க கடல் அந்த தண்ணி திட்டம் எல்லாம் நீங்க டிசிடி வாங்க நாங்கள் சொல்றோம் அது நாங்கள் போராடி வல்ல கட்டாயமா கொண்டு இதுல போட்டு இவ்வளவு கடல் கிடக்கு வடமாட்சிகளுக்கு எடுத்துட்டு அது பெரிய வரலாறு சார் 1 லட்சம் லிட்டர் நல்ல தண்ணி வந்தால் 4 லட்சம் லிட்டர் டஸ்ட் உப்ப கடல்ல கொட்டுவாங்க பாத்துல உதாரணமா மீனே டாக்டர் ஒரு முருகுதுன்னு சொன்னால் உப்பு முருகினா மீன் சாகும் குறிப்பிட்ட ஆளும் அதே ஒரு பக்கத்தால கொட்டி கொண்டிருக்கிறாங்க நன்னி அதுக்கு கணக்க வேலை திட்டம் நடக்குது இந்தோலா தேசம் இல்லாத பெரிய 2 எடுக்க வலிக்கிற சிறுதர் நம்பி விட இல்லை ஆறுமுகம் திட்டம் ஆத்துல எடுக்கிறாங்க இருந்தது இந்த நீரேரி இருக்கலோ என்ன தொண்டமனார் நீரேரி இதுல எடுக்கிறாங்க இருந்தவங்க அதுகளுக்கு எல்லாம் செலவாகும் வேணுமண்டு கொண்டது இங்க வந்து அரசியல் பிள்ளை ஆளுக்கு ஒரு எலெக்ஷன் பெற ஆளுக்கு ஒரு ஓட் போடுங்க அதான் நீங்கள் பெற கொள்பி நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம் எங்கள் எலிஞ்சது இருந்தாரு இருக்கிற ஜனமண்டாலும் ஒரு கட்சிக்கு நிக்கிறல இவனுக்கும் இவனுக்கும் போட்டுட்டு இணைச்சதெல்லாம் இங்கே செய்வாங்க இப்ப எனக்கு அந்த தண்ணி திட்டத்தை சொல்லுங்க அதுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு சம்பந்தமாக இந்த தடப்பட்ட தொழில ஃபுல்லா நிப்பாட்டினால் என்னன்னு சொன்னா எல்லா அதாவது வந்து வடமராட்சி கிழக்கண்டில இங்க இந்த சுண்டிக்குளம் தொடக்கம் கருத்துறை தொண்டவனார வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்கு சரிதானே அப்ப வாழ்வாதாரம்ன்றது வந்து எல்லாருக்கும் 4 பேர் வாழ 40 பேர் சாகக்கூடாது 4 பேர் வாழ 40 பேர் சாக இதே மாதிரி ஒரு பகுதி மாத்தளன் சொல்லி இறுதி யுத்தங்கள் நடந்த அந்த அடக்கல மாதா கோயிலே பழைய மாத்தளம் சிறு மாத்தளக்கு ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் இப்படித்தான் ஒரு முதலாளி மேல குறிப்பிட்ட ஆக்கள் செய்து பெட்டிங் சண்டை எல்லாம் நடந்தது முல்லைத்தீவு நகர்பகுதியில அங்கால் முல்லைத்தீவு நகர்பகுதி ஆக்களும் இந்த பகுதி சண்டைகள் நடந்து கடைசியில பிரச்சனை வந்து 1-2 பேர் இடிபட்டு எல்லாம் இதால சண்டைகளும் இப்ப அங்க நிப்பாடியாச்சு இப்ப இவரே அங்க மாத்தியாச்சு இப்ப அங்க என்னன்னு சொன்னார் சார் இப்ப இதுக்கு முன்னம் கனகேஸ்வரன் தான் இருந்தவர் கனகேஸ்வரனுக்கு தான் ஏறி போனவர் ஏஜி படகுல தான் ஏறி போய் சுருக்கு வலை பிடிக்க வரலாறும் இருக்கு அங்க வந்து ஒரு சட்டம் நடக்குது எங்களை எடுத்து ஒரு சட்டம் அங்க 15 நாள் ரிமாண்டில் போடுறாங்க போட்டு பறிச்சு வைக்கிறாங்க இங்கே அது இல்லை இதுல ஏற்றி கொண்டு போவாங்களா அம்மா அண்ட காலையை பிடிச்சிக்கிறா கண்டு வந்தா ஒப்பஞ்சல ஊனி போட்டு போறாங்க இல்லைன்னா விட்டுடுவாங்க ஒரு கொஞ்சம் செல்ல இதால போனா ஒப்பஞ்சல போறாங்க என்னென்ன அப்படி சட்டம் பிடிச்சு போட்டு திருப்பி விடுறாரு உடமா கொடுக்குறா இல்ல செய்ய மாட்டான் டாக்டர் வாழைக்கு சொன்ன மாதிரி 5 ரூபாய் திருப்பி பிடிபடுது என்றால் சின்ன ஒரு பையனோட உடனடியா விடையாக்க டாக்டர் இப்ப ஏதோ தலைவர் சொல்றாரு இப்ப கிட்டடியில் அமலுக்கு வந்துதான் அங்க ஒரு நீதிமன்றம் என்றால் எல்லா இடத்தையும் ஒரு சட்டம் தான் அங்க 14 ரிமாண்டும் தொழில்களும் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு சமாச வளாகத்துல வைபாடு இதுதான் தொடர்ச்சியா இங்க இப்ப 300 லட்சம் பிடிச்சு இண்டாக்கி பிடிச்சு பின்ன இறம்பிட்டு வருது விலைய வந்துட்டு ஒரிஜினல் விலைய அந்த விலை 5 லட்சம் 6 லட்சம் விலைய பிடிச்ச எவ்வையாக்கள் வந்து அந்த எறிகிற தேவைக்குருவாத விலை மால் என்று சொல்றது கழிச்சு போட்டதை நீதிமன்றத்துக்கு தெரியாத கொண்டே மூலையில இந்த விலை என்று போட்டு விடுறது டாக்டர் ஜட்ஜுக்கு தெரியாத வேலை இவ கடத்தோட தெரியாது அந்த பழம் விலை அவனுக்கு ஒரு சேதம் இல்ல பையனோட திருப்பி வந்து தொழில் செய்யறான் சட்டத்துல கூட முல்லைத்தீவுக்கு ஒரு சட்டம் ஒரு சட்டம்
அத வந்து இல்ல, இந்த வீட்டு வருவானா? பிடிச்சு கோட்ஸ்ல போட்டா இந்த பெல்ல கண்டேவி அப்படி நேவில இஞ்சம் நேவில இஞ்சம் ட்ரிங்கோலவா தெரிஞ்சவங்க அப்போ அவர் சாயந்தர நேவி பிடிச்சு கொடுத்தா ஏடிட்டு தான் எனக்கு கொடுப்பேன். ஏடி வந்து பேரம் கொடுக்கணும். அதில் உள்ள லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் லீகல் ஆஃபீஸர்ஸ் இருக்கணும், லோயர்ஸ். அப்போ அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க தான் கோர்ட்ஸுக்கு கொண்டு போகிறது. அப்படி அந்த ஏடி செய்யாட்டிக்கு அவருக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கலாம். அவருக்கு எதிராக நீங்கள் எப்போ பேரம் கொடுத்த நேவி எப்போ பேரம் கொடுத்தது, டேட், டைம், அவற்றை சுருக்கு வேலை லைசன்ஸ் உள்ளதா, லைசன்ஸ் இல்லாத சுருக்கு வேலையா, போட்டோட என்ன மாதிரி போகணுன்ட்டு அப்போ சரியாக ஸ்பொட்டாக சொன்னால் அந்த ஏடிக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கலாம்னு தான் அந்த உண்மையான சட்டம். மற்ற இப்படி தானே இப்போ எனக்கு தெரிஞ்சபடி இப்போ 10 மைலுக்கு அங்கால தான் ஜெஃப்னாண்டா பிடிக்கலாமாம் சுருக்கு விளையாண்டா. அது சார் சண்டரை இஞ்சி வேலை, அது நாங்கள் எல்லாருமே விட்டுருக்கோம். பெரிய மீன் தான் பிடிக்கும். அந்த வலையிட அந்த சண்டரை இஞ்சியில இவ்வளவு மீன் தான் படம். இது படாது. இது வந்து விரல், இந்த விரல் இவ்வளவும் போகும். இப்ப இந்த இவர் மாறினவர் தானே சார். இப்ப ஒரு நான் நினைக்கிறேன் இப்போ 2 மாசம் 2 மாசம் தான் வேற நினைக்கிறேன் புரோக்கர். இப்ப உங்க இதுல இருக்கிறவர் கிளிநொச்சி அவர் மாறினா பிறகு அதாவது வந்து இப்ப ஒரு ஃபைன் அமௌண்ட் போட்டது அந்த ஃபைனை அடிச்சிருக்கிறார். ஏன்னா அவர் வந்து முதல் இங்கே இருந்தவர் முல்லைத்தீவு. அப்ப முல்லைத்தீவுல அந்த சட்டம் இருந்தது. அதோட தான் இப்ப இவரே மாறினவர். இப்ப இவர் அங்க போட்டாரு, நீங்க என்ன செய்ய போறார்? அங்கேயும் இதே சூழல செய்ய போறாங்க. இப்ப என்ன இதுதானே சார் கூட அதான் இந்த பிரச்சனை. பார்ப்போம் நாளைக்கு இது பார்லிமெண்ட் காய்ச்சி நாங்கள் அமைச்சர்கிட்ட கெடுத்தோம்ல. இதை அமைச்சராக இருந்து கொண்டு இதை செய்ய வேண்டிய வேலை. இப்போ நான் ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு எம்பியா இருந்து கொண்டு நான் போய் இந்த வேலையில பிடிக்க வலிக்கிட்டா எனக்கு வழக்கு போடுவாங்க. எனக்கு 25 வழக்கு இருக்கு. நான் இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சனம் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேட்க போனது இவர் தான். இவர் ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாடு போலீஸ்காரன் வழக்கு போட்டிருக்காங்க. அது பயம் இல்லை. நான் வழக்கு கௌசல்யா இருக்க எனக்கு வழக்கு பயம் இல்லை. இப்ப நான் பாக்குறேன் அமைச்சர் செய்ய வேண்டிய இவர் என்ன செய்யறாரு என்ன செய்யலன்னு இல்லாடி ஏடி வேலை செய்யலன்னு நான் வழக்கையாவது போடுவேன். ஏடிக்கு எதிராக வழக்கையாவது போடுவேன். வழி இல்லை. 300 போட்டுக்கு பிடிச்சு 300 போட்டுக்கு மேல வழக்கு சிறுதொழில் செய்யற மக்கள் இப்ப அது இப்ப வந்து என்னன்னா 7 போட்டு வந்து அரசோட கிளிநொச்சி பெருத்துறை நீதிமன்றத்துல அதுல 15 லட்சம் ரூபாய் குற்றாமம் அவ கட்டணும்னு சொல்லி இப்ப அந்த சட்டங்கள் கொஞ்சம் நாங்கள் கடிதங்கள் அதுகள் போட்டு கொஞ்சம் இப்ப எப்படியா வந்தாலும் சரி. இப்ப அந்த பிரச்சனை 300 வழக்குக்குரிய பிரச்சனை அது ஆட்டோமேட்டிக்கா இதுதான் சட்டம் சொல்லி நிதிய திணைக்களத்தால சொல்லிக்கணும். ஆனா இப்ப எங்களுக்கு தேவை என்ன பிரச்சனை சரியான இப்ப வலுவான சட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டு எங்களுக்கு சரியான முறையில அதை நடைமுறைப்படுத்தும். இது உண்மையா என்னண்டா அதை வந்து நடைமுறைப்படுத்தினா எங்களை வாழ்வாதாரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா போகும். ஏடியா அவரே சொல்றார், சம்டைம் தாங்க பிடிச்ச லீகல்கிட்ட கொடுத்தாலும் கூட தங்களுக்கு மேலிடத்துல இந்த ப்ரெஷர் வருமாமா, இதுகளை கொண்டு போவாதீங்க கோர்ட்ஸுக்குன்னு சொல்லி மேலிடம் உடனே நடக்குதோ இல்லையோ வடமராட்சிகளாக்கு இப்ப 18-19 சங்கம் உங்களுக்கு அவ்வளோ மக்களை இவங்களை உங்கள குரல் ஓங்கி பாராளுமன்ற ஒழிக்கணும். நடக்குதோ நடக்க இல்லையோ அது எங்களுக்கு ஆத்தம் தெரியும். நீங்க கதைச்சால் நடக்குமன்ற ஒரு நம்பிக்கை பயம் பெறும் எங்களுக்கு. எங்களுக்கு ஒரு விடிவு வரும். எல்லா மக்களும் குஞ்சு மீன் வேலை பிடிச்சு 7-8 போடு வேலை பிடிச்சு கடல்ல தட்டுப்படுது. செத்து முடியா இங்க வியாபாரம் எடுக்கல கொண்டு கடல தட்டுப்படுது. கடல கொட்டுறது சின்ன குஞ்சு தேர்தல் நேரம் இல்ல மற்ற நான்
அரசியல் செய்ய ஆசைப்பட்டவனும் இல்லை. ஒன்று நான் இது பாராளுமன்றத்துல அது இலங்கை முழுக்க தெரியட்டும், வடமராட்சி கிழக்குல அரசாங்கம் இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்கிறாங்க. நான் தனி சிங்களத்திலையும் தனி தமிழ்லையும் பாராளுமன்றத்தை காய்க்கிறேன். உங்களுக்கு வாரக்கிழமை இன்றைக்கு நாளைக்கு 9ஆம் தேதி இது ஸ்டார்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நான் தர சொல்லி கேட்டுக்கேன். சந்தைக்கிழமை சேர்த்து தர சொல்லியிருக்கேன். என்னோட உங்களுக்கு ஐநா மனித உரிமை பிரச்சனை மாறபடியா அதுக்கு ஒரு அரவாசி நேரம் மிச்சம் 3 நேரம். அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு டைம் ஒன்று எடுத்து அமைச்சரோட கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு 15 நிமிஷம் கதைக்கலாம். பார்லிமெண்ட்டில் நீங்கள் லைவ்லையும் பார்க்கலாம், வீடியோவும் பார்க்கலாம். இவருக்கு கொடுக்க வேண்டிய முழுக்களையும் வடிவா சுற்றி வளைச்சு மடிச்சு கொடுக்குறேன். கூட ஒரு ப்ராமிஸ் ஒன்று சொல்றேன். பவரையும் நான் வடக்குமான முதலமைச்சராக இருந்தால் நான் டிராக்டரோட முழு போட்டும் விடப்பேன். சரிதானே? நான் என்ற கையால் செய்து விடப்பேன். அது அது சுடு வேண்டினாலும் பரவாயில்லை, கிரனைட் அடித்தாலும் பரவாயில்லை. நான் விதவிதவாக நின்று இந்த முழு சுருக்கு வேலையும் பிடிப்பேன். நான் இந்த வரைக்கும் ஆக்கள்கிட்ட 5 இல்லை கை என்னென்ன கொடுத்தாலும் எஃப்ஐஆக்கள் வந்து போட்ட வைஃப் ஆக்களை வேலை கொடுக்கறதாலாம் கோர்ட்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகும். இல்ல இப்ப வைஃப் வந்து சுருக்கு வேலை போட்டு பிடிக்க மாட்டாதானே? அது கோர்ட்ஸ் போறோடியே தான் அந்த அதான் நான் சொல்றேன். அதே ஏடி கவர்மெண்ட் தான செய்யறாங்க. சட்ட சிக்கலுக்கு அங்கல அந்த கள்ளமுல இருக்கல தமிழ் கள்ளமுல மனுஷன் தொழில் செய்யறது மனுஷன் பேர்ல வைக்கிறது. அங்க போய் அப்படித்தான் வேற தொழிலும் செய்யறது. அங்க போய் எனக்கு தெரியாமல் அப்ப அங்க குடும்பம் மட்டும் தெரியாது. உங்களை வரல அங்க ஜட்ஜ் குடும்பம் தெரியா. நீங்கள் சொல்றது எனக்கு தெரியாமல் இந்த போட்டோ கிட்டாண்டா அங்க ரிலீஸ் பண்றது. கள்ள வேலை தமிழ்நாட்டு ஐயா இருக்கிற அந்த கள்ள மூளை இருக்கு. அந்த கள்ள மூளை வேலை அவரவற்ற பேர்ல 15 ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். நாங்கள் போய் திருவோணமலையில டாக்டர் ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வந்தால் நாங்கள் விலைக்கு எடுக்கிறோம். இப்ப உங்கள்ட்ட திருவோணமலையில நாங்கள் நீங்க விக்கிறீங்கன்னு எடுத்துக்கொண்டு வரோம். எடுத்துக்கொண்டு வந்தா இங்கே என்ன சொல்றாங்க, சரியான ஆவணம் வேணும், அவற்ற பேர் அவற்ற சங்கம் அவற்றை இதெல்லாம் கொண்டு வந்தா தான் நீங்க பதிவாங்க. சரிதானே? சட்டவிரோதமான தொழிலுக்கு போகுது. சரிதானே? போய் வந்தவனும் என்னன்னு சார் ஒரு 10 நிமிஷத்துல எந்த பேர்ல கிடக்கிற போட்டு இன்னொரு ஆளுக்கு சொல்லுங்க. நான் மோட்டர் சைக்கிள் லைசன்ஸ் இல்லாம போற மட்டும் தட்டுப்பட்டுட்டு மோட்டர் சைக்கிள்ல போலீஸ் எடுத்தானண்டா அது கோர்ட்ஸுக்கு போட்டு கோர்ட்ஸ் முடியும் வரைக்கும் மோட்டர் சைக்கிள் ரோட்டுக்கு வராது. அதான வளமையான. இப்ப நீங்க கள்ள போட்டை பிடிச்சா இந்த கள்ள போட் ஏடி உடனே இடையில விட்டாதான் உண்டு. போலீஸ்கார் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விடுற மாதிரி விட்டாதான் உண்டு. இவர் இந்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு சொல்லுங்க, இவர் கோர்ட்ஸுக்கு நடைமுறைப்படுத்தாம இவர் விடுகிற சந்தர்ப்பத்தை கையங்களவுமே நான் படிச்சு சொல்லுவோம். டாக்டர் இவர் விட இல்ல, இவர் வந்து உடனே வேற யாக்களை பேர்ல மாத்தி போட்டு அவரை விட்டுட்டு கோர்ட்ஸ்ல கொண்டே கொடுக்க அங்க என்ன வழக்கு வேற ஆள்ல போட்டா இவர் தெரியாம கொண்டு விட்டான்றபடி தான் கோர்ட்ஸ்ல இருந்து விடுதினா. இல்ல அப்படி விடாது. கோர்ட்ஸ்ல ஒரு நாள் கோர்ட்ஸ் வந்து அப்படி ஒரு நாளும் விடாது. இப்ப ஓனர் நாங்கள் வாகனம் இருந்தாலும் ஒரு இதுவும் கள்ள வேலைகள் செய்தால் ஓனர்த்த பேர்ல இருந்தா கொடுக்க மாட்டாங்க. அதுக்காகத்தான் நம்ம ஓனர் நீங்க ஒரு லைசன்ஸ் அதாவது சட்டத்துக்கு அப்ப நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பேர்ல வைப்பீங்க, நீங்க செய்ய போறீங்க. அப்ப கோர்ட்டுக்கு இப்ப உங்களை கொண்டு போனா வெஹிக்கிள் ஆக்ட் பேர்ல இருக்குது இந்த பேர்ல. அப்ப கிளைம் இன்குவாரியில வெஹிக்கிளும் சுருக்கு வேலையும் விடுபட்டு உங்களுக்கு பயனோட இது மட்டும் இல்ல, கண்டமண் ஏத்துறதுல இருந்து அவ்வளவும் வெஹிக்கிள் ஓனர் 6 மாதத்துக்கு போட் இன்ஜினை தடுத்து வைக்கும். 6 மாதம் அதுல பிடிபடுறது. என்னடா கோர்ட்ஸுக்கு போயிட்டா கோர்ட்ஸ் சட்டத்துல என்ன இருக்கோ அவ்வளவுதான் செய்யும், அதுக்கு மேல செய்யாது. அப்ப மாத்திட்டு கொடுக்கறதால கோர்ட்ல குடிக்குது. இதுக்கு என்ன செய்யலாம்? இல்ல இது இப்படி ஒன்று இருக்குதானே சார்? இப்ப நானுக்கு ஒரு கடத்துறை அமைச்சரா இருந்தா நீங்க இவ்வளவு பிரச்சனை சொன்னா நான் நாளைக்கு பிரைவேட் மெம்பர் பில் என்று சொல்றது வேறொரு சட்டத்தை கொண்டு வாங்க சொல்லி பாராளுமன்றத்துல போடுவேன் ஒரு கிழமையில. அது பிறகு சட்டம் மாறும். ஆட்ட பேர்ல இருந்தாலும் 6 மாதமும் 1 வருஷத்துக்கு போட் வந்து இதுவும் அப்படித்தானே சார்? தடப்பட்ட தொழிலுக்கு தான் இந்த போட்டு போகுது. களவா தான் அந்த போட்டிங்கும் போகுது. தடப்பட்ட தொழில் சரிதானே? அது ரைவல் ஏதோ ஒன்றுக்கு போகுது. ஆனால் அது என்னடு சார் அடுத்த நாள் கோர்ட்ஸ் மூலம் அது அரசாங்கத்தின் தடை என்று தெரிவிக்கப்பட்ட போகிறதானே போகுது.
இல்ல அது எப்படி பாக்குறாங்கன்னா நீங்க எனக்கு போட்டு தாரீங்க நீங்க நல்ல நோக்கத்துல தாரீங்க நான் அதை சட்டவிரோதமா யூஸ் பண்றேன் அதுக்கு நீங்க ஒரு பில்லன்னு தான் கோர்ஸ் உங்களோட போட்டு கோர்ஸ் கல்ல டிப்பர் மண் ஏத்துறாங்க வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் எடுக்கிற முடியும் வேணும்னு சொல்லலாம் இந்த சார் சங்கம் இருக்குது சங்கத்துல போட்டிங் எந்த பேர்ல ஏண்டா எந்த பேர்ல பதிவில இருக்கு சரிதானே ஆனா போட்ஸ்க்கு வர்றாண்ட பேர்ல அப்படி போட்டா பிரச்சனை இல்ல அதுதான் சார் இப்ப என்னன்னா நாங்கள் சங்கத்தின் பேர்ல பதிவு செய்துட்டு இப்ப நான் அவற்றை போட்டு நான் தான் சங்கத்தை மாத்தினோம் நான் தான் சங்க தலைவர் ஆளை போட்டு எடுத்த உடனே இந்த போட்டு இவற்ற பேர்லாம் பதிகிறோம் சரி பதிஞ்சு நாங்கள் ஒரு எங்கள தாய்ச்ச மாசத்துக்கு கொடுக்குறோம் எங்கள போட்டுல இத்தனை பேர் இன்ன பேர்ல பதிவு இருக்கு சரிதானே ஆள் அதை வச்சு கொண்டு இருந்துட்டு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போகுது அவையும் எங்கள்கிட்ட வந்து பதியாக இவற்ற பேர்லாம் பதிவு இருக்கு ஆனால் கோர்ட்டுக்கு போய்க்க நாங்களும் அவையும் போக மாட்டோம் சமாசமும் அப்ப இவர் தானே போக போறார் அங்கே அவர் என்ன செய்யறார் அவர்ல லிஸ்ட் இருக்கு அவர் என்ன செய்யறார் இல்ல இது இவற்ற பைபிள் என்ற பேர்ல மாத்தி போட அங்க நீதிமன்றம் கேளாதானே பைபிள் பேர்ல இருக்கு இவர் தானே கடிதம் கொடுக்குறாரு புத்தகத்தை கொடுத்தால் மோட்டார் சைக்கிளோ பதிவு சொன்னா அரசாங்கத்துல பதியும் சமாசங்கள்ல பதியல இந்த போட் அரசாங்கத்துல பதிவு இல்லையா இல்ல பதிவு சட்டபூர்வமா பதிவு பேரை மாத்துறது அதான் நாங்களும் கேட்கிறோம் இதுக்கு நீங்க சொல்ற மோட்டார் சைக்கிள் வாகனம் மாதிரி இருக்குது அரசாங்கத்துல பதிவு இருக்கு அது மாத்திரண்டா சார் மோட்டார் பைக்கு மாத்துறதுக்கு அந்த ஃபார்ம்ல சைன் பண்றோம் அதே செக்ஷன் தான் இருக்கும் அப்ப பிறகு என்னண்டு கோர்ட்ஸ்க்கு வைஃப் என்ற பேர்ல போகுது அது சார் ஏலியாவே மாத்தி இல்ல ஏலியா மாத்த இல்ல சார் அங்க சொல்லுங்க நீங்க சொல்றீங்க நீங்க எல்லாரும் சொல்றீங்க பாருங்க நான் சொல்றேன் எல்லாரும் கேட்டா தான் விஷயம் டாக்டர் அது என்னன்னு சொன்னா அங்க வந்து பதிவில உள்ளாலோ சமாசமோ சங்கங்களே எடுக்கிறே இல்ல சரிதானே ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இப்ப மிஸ் சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னா ஒரு பிடிக்கிறதுக்கு கோச்சுக்கு கொடுக்கறதுக்கு ஏடி போற இல்ல இன்னொரு ஆள் இருக்கு மாதிரி இன்னொரு ஆள் இருக்கு அவற்ற கடிதம் அங்க செல்லுபடி ஆகும் இப்ப என்ன அவர் எப்படி உறுதிப்படுத்துறார் இவற்ற பேர்ல இல்ல இன்ன பேர்ல புத்தகத்தை கொண்டு வாண்டு சட்டம் சொன்னால் அங்கே ஒன்றுமே செய்யறார் இதுதான் பிரச்சனை அவற்ற கடிதம் அங்க செல்லுபடியாகும் தனியா ஏடி போற இல்ல ஏடியில இருந்து ஒரு இவங்களிலே கொண்டு கோட்டில் எங்களை பாரப்படும் அப்படி அங்கே ஒருத்தன் இருக்கிறார் இன்னத்தை நேம் பண்றப்போ அதான் கோட்ஸ் பாருங்க புத்தகத்தை பார்த்தா இப்ப உங்களை வரலாம் இருக்கு இப்ப நீங்க என்னடா கடந்த காலத்துல முன்னூறு வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த பிடிச்சாக்கள் இல்லாத புத்தகம் எந்த ஒரு ஆள பேர்ல இருக்கு அந்த வழக்குக்கு சாதகமாக பேர்ல மாத்தி கோர்ட்ஸுக்கு போடணும் அந்த வீர போட்டு போடணும் அதுக்கு கடும் உழைப்புல 2 மாதம் இந்த நேவி பெரியவன் போட்டு லீவ்ல போனோம் 3 கோடி கிட்ட காசு ஓடிக்கணும் ஒரிஜினல் புக்க கொண்டு போய் கோர்ட்ஸ்ல சப்மிட் பண்ணுவாங்க ஏடி ஒரு கடிதம் கொடுப்பாரு இவாண்ட பேர்ல இருக்கு ஏடிக்கு புரியா பெட்ரோல் அடி போடு இல்ல சார் காசு 1 லட்சம் சார் இங்க வராங்க மோட்டார் பைக் இப்ப எல்லா பைக்கும் கார் இப்ப ஏடியாக்கள் அத விட நீங்க பாக்கணும் கோடி சாதாரண லஞ்சம் இல்ல கோடி சைக்கிள்ல ஒரு 70 போட்டோ ஒவ்வொரு லட்சம் படி கொடுப்பாங்க ஒரு கிழமைக்கு தேவிக்கு ஒவ்வொரு லட்சம் கொடுக்குறாங்க ஒரு நாள் வரும் கட்டக்காட்டுல சார் 70 போட்டு ஓடுது 2 மாதம் நேவி பெரியவன் லீவ்ல வரும் லீவ்ல போக ஒரு போட்கார 1 லட்சம் ரூபாய் படி 70 லட்சம் ரூபாய் நேவி பெரியவன் கொடுத்தவங்க 2 மாதம் லீவ்ல அப்ப ஆள் அக்கவுண்ட்டுக்கு தான் அந்த 70 லட்சம் ஆள் அக்கவுண்ட்டுக்கு அப்ப இங்க கொழும்புல ஐஸ் பட்டிக்கு கரமீன அது என்னன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒருதன் தான் கோர்ட் சாசன் பெங்களை எல்லாம் பிடிபட்டால் கோர்ட் சாசன் கொண்டே கொடுக்கறதான் அங்க செல்லுபடி வழக்கு எதிராளியும் கோர்ட்ல வாதாடி இறுகினாதான் எங்கள புக்க கேட்பான் இல்லையா கடிதம் மூலம் கோர்ட் சாசன் இதுக்கு நீதிமன்றம் என்ன செய்யும் ஓகே அவரை ஒரு காப்பாக்கம் புணா கொடுக்கலாமோ வேண்டிடுவார் ஓ ரைட் அவரை விடுவார் அது மாதிரி தான் சார் இங்கேயும் இந்த இதுல ஒரு ஆள் இருக்கு நீதிமன்றத்துக்கு போறது கண்டு அவற்ற கடிதம் அங்க செல்லுபடி ஆகும் எதிராளி இல்ல தானே இப்ப நாங்க சங்கங்கள் போனா ஐயோ இவற்ற பேர்ல கிடக்கணும் நாங்க சொல்றாங்க எங்களை ஒண்ணும் கூப்பிடுற இல்ல தானே அதுலதான் இந்த பிரச்சனை இங்க என்ன இஷ்யூன்னா டிஃபரெண்ட் வர மாட்டாரு ஒரு ஆள் தான் வழக்க கொண்டு போறாளே அது ஒப்போஸ் பண்றதுக்கு ஒரு தெரியும் இல்ல சார் இதுக்கு இந்த வாதாட்டம் ஒன்றுமே இல்ல தான் ஒரு ஆள் குற்றவாளின்றது ஒரே ஒரு ஆள் போறாரு கதைக்கிறது ஒன்றுமே இல்ல வாதாட வேண்டிய ஆளே சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் குற்றவாளி முதலே
சொல்லிடுவார். நல்லா விளங்கிட்டு எனக்கு நெஞ்செல்லாம் கொதிக்குது. ஆனா என்ன செய்யறேன்ற பிரச்சனை இல்ல சார் என்னடா அங்க போய்க்க இவர் சொல்லி கூட்டிட்டு போறார் நீதிமன்றத்துக்கு. ஆளாலே சொல்றேன் உடம்பி குற்றவாளியோட நான் குற்றவாளி என்ன சரிதான் நீதிமன்றம் வந்து பாருங்க. இந்த கட்டக்காட்டை தவிர தெரிஞ்சு மணக்காடு 52 கிலோமீட்டர் நீளங்கான சன்னம் கரைக்கே இல்ல போட்டே இறக்குறேன். வீட்டுல சரியான கஷ்டங்கள். சன்னம் படுற பாடம் அப்படி எல்லா மக்களும் சாப்பிடுற தொழில் ஒரு 5-6 மக்கள் மீனை பிடிச்சு இதால இன்னொரு விஷயத்துக்கு சனம் போகுது. சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு அடைவலை வச்சு எங்க வைக்கிறாங்க உழைக்க வழி இல்லாட்டி சனம் நானும் சார் என்ற பிள்ளை சாப்பாடு கொடுக்காதுக்கு ஏதோ ஒரு இதா செய்யத்தானே வேணும். இப்ப நிர்பந்திக்கிறேன் காலங்காலமா இந்த மீன்பிடி சமூகத்தில் அவருக்கு சைன் வைக்க தெரியுமான்றது கோர்ட்டுக்கு வாங்க அது ஒரு பிள்ளையான செயல் இல்ல இவர் உணர்ச்சி பூதமா நான் ஹாஸ்பிட்டல் ரங்கின மாதிரி ஒரு நாள் ரங்கியூர்ல வேலை செய்வாரா இருந்தா இப்ப என்ன பிரைவேட்ல ஒரு டாக்டர் மேலும் பிரைவேட்ல 4 மணிக்கு முன்ன நிக்கிறேன் தெரியும். அவங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுவாங்க பார்லிமெண்ட்ல வருமெண்ட். இந்த அமைச்சர் ஒழுங்கா இருப்பாரு இருந்தா இந்த ஒரு கிழமையில இந்த முழு சுருக்கு வேலை. இப்ப டாக்டர் உங்களை இது நிறைய நான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக ஹாஸ்பிட்டல்லயே சும்மா நேரமே இப்ப இந்த பேஷண்ட் மாதிரி எல்லாம் நர்ஸ் மாதிரி எல்லாம் நான் அர்ஜுனா டாக்டர் கால் பண்ணுவேன் சொல்லி நான் டன்னு உண்டராஜால் பணங்களுக்கு போக அதுக்கு நர்ஸ் மாதிரி சொல்ல கால் பண்ண புரியல கால் பண்ணுங்க. இப்படி நான் எடுத்த சனவெல்லாம் இப்ப ஒரு அந்த நேரம் ஒரு ஆள பேரை உச்சரிக்கிற மாதிரி இப்போ வந்து டாக்டர் ஒரு திடுக்காட்டம் எல்லாருக்கும் விளங்கப்படுத்தல அந்த அதுக்கு எரியுது நெஞ்செல்லாம் என்ன செய்யலாம் நான் பாக்குறேன். இவரை நாங்கள் அவமானப்படுத்துறதால இந்த ஆள் வேலை செய்யாதுங்க. அமைச்சர் இருக்கிறாரு அவருக்கு வேலை செய்யற கெப்பாசிட்டி இல்ல, வேலை செய்யணும்ன்ற தேவையும் இல்லையாமா. இப்ப நான் ஒரு அமைச்சரா இருந்தேன்டா இரு இவங்களோட சரத்தை கட்டி போட்டு படுத்திருப்பேன் சரிதானே. இரவு இவங்களோட இடுப்புல கத்தி கொண்டு வச்சு படுத்திருப்பேன், நான் பிஸ்டல் வச்சு படுத்திருப்பேன். இந்த இரவு முழுக்க பிடிக்கிறாங்க. எந்த ஒரு அமைச்சர் வந்து உங்களோட செய்யறீங்க கொஞ்சம் காலம் செய்தவர் கோரிக்கையா கச்சேரியில கதைச்சு திருப்பி அன்றைக்கெல்லாம் கேகேஎஸ் வாசல்ல நாங்கள் வாகனத்துல தலைவர் நாங்கள் எல்லாம் போய் 2 மணிக்கெல்லாம் கேகேஎஸ் வாசல் தமிழாக்கம் செய்கிற விடுதலை 2 மணிக்கு கிடந்து அங்க ஏடிக்கு கொடுத்து கவுனர் கொடுத்து ஜிஏ கொடுத்து நீங்கள் இல்லை என்ன தலைவர் ஏதோ கதைச்சு உங்களுக்கு அங்க அனுப்ப சொல்லி செய்து போட்டு அன்றைக்கு பொழுதோட வந்து இவ்வளவு ஒரு லட்சத்துக்கே ஆன்சர் பண்ணணும். இவ்வளவு சங்கம் 52 கிலோமீட்டருக்கு 9-10 சங்கம் தாய் சங்கத்தோட ஒரு லெட்டரா போடுறோம். வாரதே இல்லை. சரி உங்களுக்கு ஒன்று சொல்றேன் நான், இனி இந்த கடல் நீரியல் மீட்டிங் நடக்காது. நடந்தா வந்து பார்க்கணும். சரி நான் அது எங்க நின்றாலும் இவர் என்ன இன்னொரு ஜிஏ இப்ப ஜிஏ நான் கொடுத்தேன் ஜிஏ பிரதீபன் வந்து அவர்கிட்ட ஊழல் எல்லாம் போய் பாராளுமன்றத்தில் போட்டு இப்ப டிசிசி மீட்டிங் நடக்கிறேன். அடுத்தது நான் அந்த மீட்டிங் எங்க நின்றாலும் நான் வருவேன். இவங்களுக்கு ஒழுங்கா இன்ஃபார்ம் பண்றோம் இல்ல, தெரியும் வந்தா நாங்கள் கேள்வியர் 1000 கேட்போம், பிரச்சனை வரும் வந்து இன்ஃபார்ம் பண்றதே இல்லை ஒழுங்கா. இப்படி நடக்குது மீட்டிங் நடக்குது வந்து மற்ற எனக்கு உங்களோட பிரச்சனை எல்லாம் தெரியாது. உங்களுக்கு 2 ப்ராமிஸ் தரலாம். ஒரு ப்ராமிஸ் வந்து அடுத்த கிழமை பாராளுமன்றத்துக்கு உங்களை விடியம் மோஷன் போட சொல்ல இது வந்து எங்களோட கோர்ஸ்ல மோஷன் போடுறோம்னா தான் பாராளுமன்றத்திலையும் எழுதி மோஷனை போடுவோம். போட்டா ஒன்றில் வாரக்கிழமை அந்த மோஷன் விடும் இந்த 9ஆம் தேதி. அல்லது நான் ஒரு முக்கியமான எங்களோட தேசிய பிரச்சனை ஒன்றுக்குள்ள மாற்றேன் முறை திருப்பி வேற ஜெயிலுக்குள்ள போறோம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு தமிழ் அரசியல்வாதியும் செய்யாத வேலை ஒன்று நான் செய்ய போறேன். அதுலயும் வந்து எங்களை அரசாங்கம் என்னப்படி ஜெயில போட மாட்டேன் நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த தடவை இப்ப பார்லிமெண்ட் போறோம் இந்த விஷயம் கிடைக்கும். சரி உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லல, ஒரு தமிழ் அரசியல்வாதியும் செய்யாத ஒரு வேலை நான் அடுத்தடுத்த கிழமை செய்கிறேன். திருப்பி வேற இவங்க பிடிப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்றதை பார்ப்பேன். நாங்கள் பிரச்சனை ஒரு இடத்துக்கு போறேன், போய் ஒரு விஷயம் எல்லாருமே துரோகம் செய்த ஒரே ஒரு விஷயம் நான் செய்கிறேன். எல்லாத்துக்குமே பயப்படாம செய்கிறேன். நான் திருப்பி வேற இவ பிடிப்பேன், பிடிச்சு என்னை அரெஸ்ட் பண்ணி பயங்கரவாத தடை சட்டத்தில் போடுவீனா போடுறதை போடுறது மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுல இருந்தும் வெளியால வேற இருந்தா அதுக்கு அடுத்த பார்லிமெண்ட்ல ஒரு நான் கேட்கிறேன். வடக்கு மாகாண சபை வேற இருந்தா நான் உங்களோட வந்து 20 ரூபா மீன் பிடிக்க வரேன். நான் மாகாண சபை முதலமைச்சராக வந்தேன். நான் உங்களே சொல்றேன், நான் உங்களோட வந்து ஒரு சுருக்கு வேலை வீட்டுல டொய்லெட்டுகளையும் ஒழிச்சு வைக்கலாமா நான் பிடிக்கிறேன். அதான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நான் வந்து பவருக்கு வந்தா தானே சில இதெல்லாம் செய்யலாம். இப்ப நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா பாராளுமன்றத்துல கதைச்சு உலகம் அறிய செய்யலாம், உங்களோட பிரச்சனை இல்லை. அது பிறகு அவமானத்துல இவ வேலை செய்துதான் ஆகும். அதுதான் இப்போதைக்கு என்னால செய்யல. மாநசபை தேர்தல் இவை வச்சு நான் வடக்கு மாநில முதலமைச்சராக வந்தா ஒரு 100% நான் நேராக சொல்றேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் வேலையும் விட்டு அறிஞ்சு
அதுக்கு பிறகு இந்த படிப்பையும் விட்டறிஞ்சா இந்த பொலிட்டிக்ஸ்ல நிக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனையை கதைக்க போய் நான் இந்த பிரச்சனையை கதைச்சு நான் ஒரு விலை கூட வடக்கு மாநிலத்தில் இல்லாம பண்றேன். அது அந்த நேரம் பார்ப்போம். சரிதானே? இப்ப உங்களோட விஷயம் பாராளுமன்றத்தில் முழுக்க நான் கதைக்கிறேன். சரிதானே? அது நீங்கள் ஒன்றில் கதைக்கிறேன்னா வாரக்கிழமை 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது 13ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் பாராளுமன்றம். அதுக்குள்ள 16 நிமிஷம் தர சொல்லி இன்றைக்கு தான் கால் பண்ணி கேட்டிருக்கேன். வளமே 6 நிமிஷம் தருவாங்க கதைக்கு. அதிகம் சுருங்கி 3 போயிடும். சரிதானே? அது நான் கேட்டாலும் தாரா இல்ல நாங்க எனக்கு 8 நிமிஷம் தந்தா அது நிப்பாட்ட சிலர் ஒரு காய்ச்சி போடுகிறார். திருப்பி மாதிரி காய்ச்சி நான் சில சிங்களத்துல காய்க்கிறேன். அப்பதான் உங்களோட வெளி உலகம் முழுக்க சிங்களவனுக்கு தெரிஞ்சாதான். இப்ப அங்க சிங்களாக்களுக்கும் இந்த சுருப்பலை பிரச்சனை எல்லாம் இருக்காது. அங்க இருக்கிற ஏடி ஒழுங்கா வேணும். 5% ஊழல் வேண்டுவாங்க. இந்த மாதிரி சனத்தை பட்டினியா விட்டு போட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. இது எங்கிட்ட சனம் தான் எங்களுக்கு சாபம். எங்கட தமிழ் சனங்க எங்கண்ட இருக்கிற 5-6 போட்டு பிடிப்பாங்க. அவங்க கட்டாயம் பிடிப்பாங்க. அல்லது மேற்குல கொழும்பு பக்கம் பாத்துருப்பீங்க. கட்டக்காடுல இருந்து இந்த மணக்காடு மட்டும் இப்ப சிறு தொழில் 5 மாதமா தொழிலையில சரியா பாதிக்கப்படும். அடைய வச்சு இப்ப அடைவு இல்லை. 2000-3000 மீன் போறதுக்கு காரணம் இதானே டாக்டர். ஆனால் அது சொல்லாக்கள் அது வெங்கல தமிழல் செலவு, பள்ளிக்கடை செலவு, அப்படி எவ்வளவு செலவுகள் இருக்கு. இப்ப 100கணக்கான பணம் வீட்டுக்கு கொண்டெடுத்து யோகாவும் சொல்ல டாக்டருக்கு வைஃப் மேல அந்த மகேந்திரா மீன் வேன் கார் எடுக்கணும். இஞ்சால மற்ற கிராமம் பட்டணி ஒரு வீட்டுக்கு 2 வேன் எடுக்க வழி கேட்டது வளரட்டுக்கு. ஆனா சட்டவரம் செய்து எங்களை அழிச்சு அப்படி நீங்க செய்யக்கூடாது. அந்த கிராமத்துல நடைமுறையில அப்படி வந்துட்டு வீட்டுக்கு 2 வேன் உங்களுக்கு அறிவிச்சிருக்கணுமா? அடுத்த இப்ப இந்த மீன்பிடி மீட்டிங் அறிவிச்சிருக்கணுமா? சொல்ற இல்ல சொல்ல மாட்டேன். அது அப்படி ஒருக்கா வந்து எல்லாம் செய்யற மாசங்களுக்கு அனுப்பி இல்ல கூப்பிட்டுதான் அந்த மீட்டிங் வைக்கணும். தண்டவாளே வைக்கிறாரா தான் இல்ல? போன முறை சொல்லி போனாங்க கச்சேரி நடந்தாரோ அதுல நாங்க கிளம்பி தலைவர் நாங்க சின்ன மங்கு கொண்டு வந்தாங்க ஷாப்பிங் பேக்ல இந்த மீன் தானு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கச்சேரியிலையும் கடத்தோடு தெரியாதாக்களும் தெரியாது இந்த மீனை காட்டி கதை கொண்டு போய் அதுல அந்த கருவாட்டை நாங்கள் எடுக்கிறத வந்து வச்சுட்டு வாரக்கிழமை உங்களை பிரச்சனை அமர்த்தி போட்டார். அமைச்சராக்கள் எல்லாம் வந்தவரோ கடத்தொழிலுக்கே மெயினான கொழும்புல இருந்து வந்தார். அதுக்கு அமர்த்தி உங்களை அடுத்த வாரம் உண்டு. எங்க வாரம் அது என்ன நடந்தா அண்டுதான் செம்மணி போராட்டம் நடந்தது. அந்த மீட்டிங் நடக்க அதுக்கப்புறம் அதுக்கு வந்தா பிரச்சனைக்கு வந்தவரும். நான் இங்க 2 படியா எனக்கு அதுக்கு மீட்டிங் வேற நான் போயிட்டேன். அடுத்த மீட்டிங் உங்களோட கடத்தொழில் சம்பந்தமான மீட்டிங் அடுத்த முறை நான் பாரு இவ்வளவு விஷயம் கேட்போம். அது யாழ்ப்பாணத்துல கேட்கறதால பெரிய யோசனை. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் போறதுக்கு காரணம் யாழ்ப்பாணத்து சனம் முழுக்க தெரியிட்டு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதுக்கான தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நான் வாரக்கிழமை அல்லது நான் எங்கேயோடத்துக்கு போறேன். போயிட்டு திருப்பி வந்து இல்ல இல்ல எந்த யூடியூப் விட்டீங்களா இப்ப ஒப்பஞ்சல கோமண்ட நீங்க பாக்கும் டாக்டர். நீங்கள் தயவு செய்து உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். நீங்கள் வேற ஒண்ணு நாங்கள் சவாலும் விட்டுட்டோம். போன முறை சொன்ன நான் டாக்டரை கொண்டாருவாம கால கையில விழுந்தா சொன்ன சும்மா பேருக்கு நடக்கும். நடந்துட்டு அங்க ஒன்று நட இது நடக்கல. நீங்க வந்து பாருங்க நாங்கள் ஒரு அடிப்படையும் செய்யல. எல்லாத்துக்கும் கிளம்பி வச்சுக்கும் ஜாழ்ப்பாணம் சாதாரண வாகன புகைப்பருது மின்சார சபை இல்ல ஒன்றும் இல்ல. இங்க வடமாஜி கிளாக்கி ஒரு ஆனா படிப்பண்டு இல்ல. இந்த ஊர் இந்த குட்டி பள்ளிக்கு 5 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்ல பாஸ். மெடிசின்களுக்கும் இந்த ஊருக்கு 2 பேர் மெடிசினுக்கு எடுபட்டது. படிப்புல எல்லாம் இப்ப நம்புவோம் வரோம். ஜாழ்ப்பாணத்தை தக்க வைக்க நீங்க அறிஞ்சிருக்கோ வடமாஜிக்கலாக்கிட்டான். இப்ப படிப்பு நல்லா யுத்தத்துக்கு வந்து எல்லாத்திலும் ஈடுபட்டோம். தெரியாத அந்த ஒரு பழி வாங்குறாங்க. அரசாங்கங்கள் இவங்க பழி வாங்கி எங்களை அடியோட விட்டு சட்டவிரோதத்தோடு பழி வாங்குறதுல இவங்க முதலாவது பிரச்சனை இந்த கைவிடு வாங்குறது. இந்த அரசியல் கட்சி முழுக்க ரன் பண்ணுது. நான் ஓப்பனாவே சொல்றேன் உங்களுக்கு. முழு அரசியல் எல்லாரும் அப்படி வீட்டுக்குள்ளே வந்து பிடிக்கிறான். உடனே ஓடி வந்துருவேன். முதலால வந்து பிடிச்சு கொண்டு வராங்க. வீட்டுக்குள்ள நிக்குது ஹெல்மெட் போடணும் உடனே கொண்டு வரேன். சார் வாங்க கோர்ட்டுக்கு போக லைசன்ஸுகள் மது போது 50,000 கூடானா 25,000 ஏதோ தப்புறதுக்காக கொடுக்குது. ஒரு மாசத்துல போக பொக்கெட் ஃபுல்லாக அது வராம போறாங்க. அது உண்மை என்ன? அது ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்கள் என்றால் எங்களுக்கு ஒரு காவல்துறை இருந்து எங்களுக்கு
இப்ப அவன் இங்க இருந்து வந்து நல்ல செய்யணும் இல்ல அவன் உழைக்கத்தான் வந்தீங்க விளையாங்க உங்களுக்கு அவன் போய் அங்க ஒரு வீடை கட்டுதான் என்னோட எத்தனை போலீஸ் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா டாக்டர் உங்க வந்தா நல்ல உழைக்கலாம் உழைக்கலாம் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் படி ஒரு ஆள் பறிச்சா ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் சிம்பிளா 5000 சில இலக்கியத்துக்கு 1 லட்சம் பண்றான் சரியா சரி கரவேலை வளைக்கிற சட்டவிரோதமா உடப்பு பகுதியிலிருந்து வந்திருக்கணும். அப்ப ஆனா வந்த ஆக்களுக்கு பாடுகள் கரவேலைக்கு பாடுகள் இருக்கு. அது வந்து லைசன்ஸ் இருக்கு. அதுக்கு பாடன்னு சொல்றது டாக்டர் என்னன்னா அந்த ஒரு இடம் அந்த உறுதி மாதிரி அப்ப அது வந்து எங்களுடைய ஆக்கள்கிட்ட தான் டிஎஸ் தான் கொடுக்குறோம். நீர்வளத்து நதிகளோட இணைஞ்சா அது அவை செய்யும். டிஎஸ் வந்து கரையில உள்ள பாடி அமைக்கிறதுக்குரிய பொமிஷனை கொடுப்பினா கடல்ல வளைக்கிறதுக்குரிய இடத்தை வந்து இந்த வந்து எங்களுடைய ஆக்கெல்லாம் கொண்டறியணும். எங்களுடைய ஆக்கள் இங்க தொழில் இல்லை என்று சொல்லிட்டு அங்கேருந்து கொண்டு வந்து அவையில வேண்டிட்டு அவைகிட்ட காசை வாங்கி கொண்டு அந்த பாட்டை கொடுக்கணும். கொடுக்கலாம் இந்த பீஞ்சை வந்து அவையவங்க கொண்டு வந்து இங்கே செய்யறாங்க. ஏன்னா அது 2 பீஞ்சும் அந்த அவங்க செய்யற கரவில் அது வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல வரும். அது இந்த முதல் அப்ப அந்த அளவுக்கு இங்க உள்ள எங்கட கையால வளைக்கிறார்கள் அந்த வசதி இல்லை. அப்ப இப்படி இதை வந்து அந்த டிராக்டர்ல வளைக்கிறது வந்து நான் முதல் சொன்ன மாதிரி கரவில் சட்டம் பண்றது வந்து 1.5 கிலோமீட்டருக்கு மேல போயிடலாம். இதுதான் அரசாங்க சட்டம். அப்ப இந்த சட்டத்தை மீறித்தான் இந்த பீஞ்சால வளைக்கிறது இது வந்து நடக்குது. இதை வந்து நாங்கள் ஏரியாக்களோட எத்தனையோ வருஷம் இதுவும் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா இதை காய்ச்சி வந்துருக்கு. அது பரிச்சாத்தமா அது விடப்பட்டிருக்கு என்று சொல்லிடுறேன். அப்ப அந்த டிராக்டரால வளைக்கிறது வந்து கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டருக்கு மேல போயிடும். அப்ப இந்த போட்ல இருந்து ஆழம் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சொல்றீங்களா? தூரம். அப்ப கரையில இருந்து கரவலை சட்டம் வந்து 1.5 கிலோமீட்டர் மேல போயிடலாம். இப்ப வந்து இவ வீஞ்சால வளைக்கிறது வந்து சட்டவிரோதமானது 6-7 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு இதுல உள்ள அந்த சின்ன போட்ல கட்டு மரத்துல தெப்பத்துல போற ஆக்களுக்கு வந்து அவைய வந்து அந்த வேலையில அவைய டிராக்டர்ல போட்டுக்க அறுது. அப்ப அப்படி பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனை கேட்க போய் இன்றைக்கு கோர்ட்ஸ்ல வழக்கு நடக்கும். ஏன்னா அந்த டிராக்டர்காரருக்கு நாங்க போய் பிரச்சனை போட்டா முரண்பாடுல கைகளை வந்தா இன்றைக்கு 5 வழக்கு. ஆனா இதுக்கு கூடி சப்போர்ட்டுக்கு எங்களோட ஏரியோ அக்களோ நீர்வள திணைக்களோ எந்த ஒரு இதுவும் இதுக்கு முன்னம் வந்து சங்கம் உறுதிப்படுத்தி சமாசம் உறுதிப்படுத்தித்தான் ஏடி பாடு வழங்குறது. இப்போ மீள்குடியேற்றத்துக்கு பிறகு அது இல்லை. ஏன்னா இப்போ எங்களுக்கு தான் தெரியும் எங்களில் தொழிலாளியின் நிலவரம் எப்படி இது எப்படி என்று. அவை வந்து என்னென்னு சொன்னால் முந்தி 300 ரூபா ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா. என்ன தங்கடா என்ன ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா சம்மாட்டி 2 இருக்கிறாங்க. இதில் ஒரு வருஷத்துக்கு சார் 300 ரூபா. இப்போ 10,000 ரூபா. முந்தையது சமாசத்தில் சங்கத்தில் 100 ரூபா கட்டி ஒரு போம் எடுக்கணும். சமாசத்தில் 200 ரூபா கட்டின பிறகு அதில் பிசர்றதுக்கு உறுதிப்படுத்தின பிறகு எங்கே பாடு கொடுக்குறதுன்ற பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனை ஒன்று வந்துட்டுதுன்னா சங்கம் போய் பார்க்கும் நீங்கள் வளைக்கலாண்டா வளைக்கல. இப்போ அப்படி இல்லை. ஏஜிஏ இடத்தை கொடுப்பேன் காசு மேஜியேட்டு தான் கட்டணும். ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டு பாட கொடுப்போம். எங்களில் சொல்ல கேடாங்க ஏன்னு சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு என்ன கிடாக்கு அவற்றை பாடு தான் கிடாக்கு. அவர்கிட்ட காசு பண்றதோ எல்லாம் அவ. அப்ப அவ என்ன செய்யணும்? அவைக்கு காசு தான் இல்லாக்கு. பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்றாங்க? சங்கம் என்ன பாக்குறீங்க? இங்க போனால் தொழிலாளி என்ன சொல்றான்? நீ ஏன் பாரு நீ காசு பண்றீங்கன்னுட்டு ஏன்னா தந்தது அவங்க. அப்ப எங்களுக்குலாம் பிரச்சனை. முந்தி போம் இருந்தது சங்கம் தான் அதை சிபார் செய்யும். இவரை கொடுக்கலாமோ இல்லை குற்றப்பட்டா கூட அந்த சங்கத்தின் அதிகாரத்தை டிஎஸ் எடுத்துட்டார். அப்ப சங்கத்தை இவரை வந்து பிடிக்கிறதுக்கு சார் ஒரு விதமான இதுக்கும் இல்லை. டிஎஸ் எல்லாத்தையும் அவருக்கு டிஎஸ்க்கு தெரியும். அது என்னன்னு சொன்னா காணிக்குள்ள தான் அது வந்து இது. ஆனா உண்மையில சட்டத்துல அவங்களுக்கு தான் முதல் வந்து இயக்கம் இருக்கல அப்படி ஒரு நடைமுறைக்குள்ள சட்டத்துல அப்படி இது முதல் அப்படி என்று இல்ல. முதல் வந்து என்ன இவே இல்லை சட்டங்கள் முதல் இவங்கள் இல்ல சரி. இந்த கரையோர அந்த கரையோர பாதுகாப்பு இப்ப அவங்க எல்லாம் இதை எடுத்துட்டாங்க. எங்களை இந்த சுனாமியோட இந்த கொஞ்சம் இடத்தை அப்படியே வலிச்சு கொண்டு போன வழியால் அவை அதை வச்சிருக்கணும்.
அவ வச்சிருக்கிறபடியா இவைக்கு அது நடமாடு. கரையோர சுற்றுச்சூழல் ஓ அதுக்கு இவையோட அது நடமாடுறபடியா இல்ல இது பிரச்சனை. இந்த மாதிரி நீங்கள் மாமா உதவியருக்கா கொடுத்தவங்க அந்த தடப்பட்ட தொழில் இந்த விவரத்தை தை மாசம் 4ஆம் தேதி எங்களோட சங்கத்தை கூப்பிட்டு சம்மாட்டி மேல கூப்பிட்டு மீட்டிங் வச்சது. எக்காரணம் கொண்டு நீங்கள் டிராக்டரை அனுமதிக்க வேண்டாம். நீங்கள் டிராக்டர் விட்டால் நீங்கள் உடனே போய் சட்ட நடக்க செய்ய வேண்டாம். அப்போ நீங்கள் மறைக்க சொல்லி நாங்கள் போனோம். யார் வடமராட்சிகளுக்கு டிஎஸ் இப்ப சாவச்சேரி அந்த பிரவாரம் வந்து அவர் சந்திலிப்ப வழி போட்டாங்க. இவ்வளவு பெஞ்சவங்க ஆரம்பம் சங்கம் சைன் பண்ணி இஎஸ் சைன் பண்ணி பிறகு ஏடி சைன் பண்ணி இவர் என்ன ரிசர்வ் சைன் பண்ணி பிறகு வைக்கணும். இவ்வளவு வைக்கணும். இப்ப இதுல வந்து என்னென்ன இல்லைன்னு சொன்னால் சங்கம் சமாசம் இதுலயும் சமாசம் இல்லை. இப்ப எடுத்து போட்டு இப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் இவ என்ன இதை எடுத்துட்டுனா சங்கத்தை எடுத்துட்டுனா ஜிஎஸ் மட்டும் இந்த ஃபார்ம் கொடுக்குறதா இருப்ப இது வந்து டிஎஸ் ஆஃபீஸில் எடுக்கும். அடுத்த முறை இந்த மீட்டிங்கும் வாங்குவது இது டிசிசி மீட்டிங் கடத்துள்ள சங்கமோ சமாச தலைவர் சைன் வச்சாதான் இதுமையா போகணும். அதான் சரியான இல்லாடி இவைக்கு தெரியாது யார் என்ன செய்யணும் யார் என்ன செய்யணும்னு டாக்டர் தெரியாது. சாவச்சேரியில உள்ள கடத்தொழில் செய்யாது இவர் எங்களை பிரதேச செயலர் அவருக்கு என்னன்னு தெரியும் இங்க என்ன நடக்குதுண்டு. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சும்மா இழந்த வாக்கில சைன் பண்ணினா சைன் பண்ணிடுவோம் இல்லையா. பிரச்சனை வந்தா ஒன்றும் சங்கம் பாடினவங்க எங்களுக்கு யாருக்கு என்ன கொடுத்து கிடக்கு. மற்றது என்னென்றால் இப்ப சட்டம் ஒரு பாட்டு ஒரு ஆளுக்கு விற்கலாது. ஆனா இங்க வடமாட்சி கிழக்குல இப்ப எங்க இப்ப மாமனையில இப்ப மாமையில செல்வம்பட்டில இருந்து சுண்டிக்குளங்கான பாடு வித்தாக்கல நிலவாசி 34 பாடுன்னா 15 பாடுதான் சொந்த உரிமை. முதலே இந்த இதுல 300 ரூபா கட்டின காலத்துல இந்த பேர்ல பாடு இருக்கும். அந்த பாடை நான் 300 ரூபா கட்டி வச்சு கொண்டு 10,000 ரூபா கட்டிட்டு இந்த வருஷம் இந்த 30 லட்சம் வேண்டாம் நான் அவர் 30 லட்சத்துக்கு என்ன எடுப்பாரு. ஏன்னா இங்க 1 கோடி தொழில் நடக்கும். இதான் இங்க நடக்குது. இதைத்தான் நாங்கள் என்ன சங்கத்துக்கு மாத்தினா சார் தெரியும். இவருக்கு ஒரு ஒரு கோடி தொழில் நடக்கும். அவர் பாட்டை வாங்கி தொழில் அவர் செய்வார். அவர் தான் 1 கோடி இல்லை. ஆனா பாதிக்கப்படுறது கிராம மக்கள். என்னோட கிராம மக்கள் அதை விட என்னென்னா தென்பத்தில் மற்றது சிறு தொழில்கள் மேற்கொள்கிற அந்த இப்போ துறையில இருக்கு. இந்த கிராமப்புறங்களில் இந்த வேலை வளைக்கவே இல்லாது சட்டம் சொல்லு. இப்போ அதுவும் இப்போ என்னன்னா இப்போ இது என்ன 2026 கையோட முற்று முழுதாக கடற்கரையில ஒரு கட்டடம் கட்டுவோம் ஏதோ சொன்னா வந்து வேலை செய்வாங்க. ஆனா இந்த டிராக்டர் ஓடுது எவ்வளவு மண் போகுது. நாங்கள் அந்த பருதுபுரம் மீட்டிங்ல ஒரு வாலிபால் கிரவுண்ட் போறது கேட்டதுக்கே சுற்றுச்சூழல் மாட்டேன். ஒரு துறை டைம் சொன்னால் ஒரு பாதுகாப்பு இல்லாம 7 மண்டா எனக்கு இதை விட இவ பகல்ல காலமையில இது போட்டு எழுக்கிறேன் நான் எது டிராக்டர் போட்டு அதே ஒரு வீடியோ ஒன்று எடுத்துங்க ஆதாரத்துக்கு எனக்கு ஒரு அனுப்புவேன். ஆதாரத்துக்கு ஒரு வீடியோவை யார் எடுக்கிறேன்னு தெரியாம உங்களுக்கு ஒரு பாதிப்பு பெறாம எனக்கு 2 வீடியோ எடுத்தேன். உங்களை டார்கெட் பண்ணி இப்ப இந்த யார் வீடியோ எடுத்தேன்னு சொல்லி அவங்களுக்கு டிராக்டரை படம் எடுக்க சிட்டியான குழு இந்த சண்டை எல்லாம் பெரிய பிரச்சனை பொழுது பாட்டு வழக்கு போகுது. இப்ப பிரச்சனை நீங்கள் பிஸியா பாத்துருக்க மாட்டியால் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை நாங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டை நம்ம ராணுவங்களும் கடப்புல பெற சும்மா நோமலா சொல்லுவார். அது இங்க ரோட்டு சரியில்லை பின்தங்கிய இடங்களால் ஒண்ணு செய்யலாண்டு சும்மா பின்தங்கிய வந்து இந்த இதுகள் ஏதாவது திடீரென்று இன்ஸ்பெக்ஷன் வந்து ஏதாவது பிடிச்சிருக்காரு அவ நேவி பிடிச்சா மட்டும் தெரியும்.
அவர் தானே பாதி நேற்று கெசட் நேவி பிடிச்சு ஏடிட்டு கொடுத்து ஏடி லீகல் பாரம் எடுக்கிறதுக்காக மட்டும் அதுல கெசட்ல இருக்கும் ஒன்று போலீஸ் படிக்கலாம் அல்லது எஸ்டிஎஃப் படிக்கலாம் அல்லது ஏடி படிக்கலாம் அல்லது எஃப்ஐ படிக்கலாம் இருக்கு எல்லாரும் படிக்கலாம். கெசட்ல இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க பாக்கிறது தானே கெசட் பார்ப்போம் கெசட் இத நீங்க முன்பாயிங்கோ ஒரு வரியம் இந்த அமைச்சர் வந்து இந்த கடத்தொழில் வடமாட்சிகளுக்கு என்ன மீன் மீட்டிங் ஒன்றும் வைக்கல. அவர் எலெக்ஷனுக்கு உள்ளூர் ஆட்சிக்கும் இந்த எலெக்ஷனுக்கு தான் ஒரு ஆல்ரெடியில் ஒரு எம்பிபி இதை துறந்து போட்டு அதுக்கு மட்டும்தான் வந்தவர். இந்த மக்கள் பிரச்சனைக்கு இவ்வளவு கோரிக்கை கதைச்சதுக்கு இன்னும் சந்திக்க இல்லை. அதையும் சொல்லுங்க, இவ்வளவு மக்கள் வந்து சொல்லிக்கிறோம் இன்னும் சந்திக்கல, எலெக்ஷனுக்கு தான் பாரு. மக்கள் ஓட் பண்ணாங்க. இந்த உள்ளூராட்சிகளை என்ன செய்தவர், உள்ளூராட்சிக்கு என்ன செய்தவர் அப்படி ஓட் பண்ணாதான் அதுல அந்த வேலையை நாங்க தான் ஊர் ஊரா சந்த வழியை போய் ஓட் கேட்டபடியா எங்களுக்கு அந்த வேலை சும்மா வந்தாக்கள் தானே, அதுக்காக தெரியாது. அதே பொறுத்த வரைக்கும் கட்சியில வளர்க்க வேணும் அப்படின்றதான் எண்ணங்கள் இருக்கும். பெரிய பெரிய இதுகள் தான் இருக்கும். சனத்தோட போகணும், ஐயோ அதில் கஷ்டப்படுறது நெஞ்செரியாது. எங்களுக்கு நெஞ்செரியும். என்னடா நாங்கள் செருப்பு இல்லாமையும் இந்த தார் ரோட்டால மாங்கோட்டை அடிச்சு கொண்டு போய் உருதுரபுரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தார்கள். எங்களுக்கு நெஞ்செரிக்கும். இவைக்கு அந்த நெஞ்சல் எரியாது. அதான் பிரச்சனை. நான் இது கதைக்கிறேன் ப்ரொமிசர்லாம் வாரக்கிழமை கதைப்பேன். அப்படி இல்லாடி தச்சமே நான் ஒரு மாதம் இலங்கையில் இல்லை இல்ல நான் ஏடி கடிதம் போறேன். நான் உடனே ஏடி கடிதம் அடிச்சு போறேன். அது உங்களுக்கு ஃபேஸ்புக்ல நீங்க பார்க்கலாம். இல்ல இல்ல ஏடி நான் கெசட் எடுத்து பார்ப்போம். நான் செய்ய வேண்டியெல்லாம் செய்யறேன் உங்களுக்கு. நீங்க எனக்கு ஒரு 1 வீக் டைம் தாங்கோ. அப்படி இல்லாட்டி ஒரு மாதம் நான் இங்க நிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் முழிச்சு நான் அந்த வேலையை செய்யறேன். சார் இதுல சார் மனிதன் ஏரியில ஆறாறுல பிடிக்கலாம்னு சொல்லி இதுல இருக்குது. எனக்கு போட்டோ எடுங்க இருந்தா கொடுத்து விடுங்க. போட்டோ எடுங்க பிரச்சனை இல்லை. போட்டோ அதில் கிடக்கு தெளிவு. இப்போ கெசட்ல இருக்கிறது தான் இன்டர்நெட் சர்க்குலர் அடிக்கிறீங்க. போட்டோ இருக்கு. உதய சார் இப்ப உதயில இப்ப சண்டை விடயம் இருக்கு சார். உதயில என்னன்னு சொன்னா சட்டம் வந்து அரசாங்கத்தில வந்து சரியான பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரியிட்ட போகைக்குள்ள இந்த சாதனமா மினிஸ்ட்ரியில இந்த வரைக்க ஒரு சட்டம் அங்கே அமுலாகும். சரிதானே? ஆனால் அடுத்த ஆளட்ட வரைக்கும் அவர் இன்னொரு சட்டத்தை குறைச்சுதான் அமலாக்குறது. அதே மாதிரி தான் இந்த சட்டம் எங்களுக்கு அடிக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அரசாங்கத்தின் ஒரு இதுக்கு போவிட்டா சார் மெயின் கெசட் இருக்கும். ஆனா இதுல அடிச்சது எங்களுக்கு குறைவா தான் அடிச்சு தரப்பட்டிருக்கு. தங்களுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கு சார். தங்களுக்கு விரும்பின மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஏனென்றா அங்க வர்த்தமானி அறிவிப்பில வந்து ஒரு கெசட் அடிக்கப்பட்டிருக்கும். இப்ப இங்க ஒரு இது அடிக்கப்பட்டிருக்கு. சரிதான்? எங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிருக்கு. சட்டம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு இந்தியால வர சார் 3-4 சதத்துல குறைக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய நோக்கம் சந்ததி வாழ வேணும். என்னன்னா இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா இப்பவே கடல்ல மீன் இல்லாமல் வந்துட்டு இப்ப அடுத்த சந்ததி இந்த கடல்ல எப்படி வாழ போறதுன்னு சொல்லி நாங்க யோசிக்க வேணும். ஏன்னா பெருந்தொகையான மீனை சின்ன சின்ன மீன்களை பிடிச்சோம்னாலும் வெளியில எடுக்க இப்ப உள்ள வாழ்வாதாரம் ஃபுல்லா பாதிக்கப்பட்டு கொண்டு போகுது. ஏன்னா இந்த சுருக்கு வேலை இந்த சின்ன கண்ணுடைய விலையை பாவிக்கிறதுக்கு இப்போ 200-300 பேரை எங்க புத்தளம் மற்ற திருவோணமலை மற்ற ஏனைய இடங்கள்ல இருந்தா இங்க வந்து கூட தொழில் செய்யணும். அப்ப அந்த இடத்துல இப்ப 2-3 வெளிமாட்டக்காரதான் கூட அது சுண்டிக்குளம் போன தொடுவாயிரம் அவங்களே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த சட்டம் அதான் பார்க்க வேணும். அப்ப சட்டத்தை அப்ப அந்த பெருந்தொகையான மீன் அள்ளி கொண்டு போனா எங்களுக்கு 2 வருஷத்தால நாங்கள் இங்க வந்து கரைக்கு மீன் இல்ல நிலையம் எங்களுக்கு ஒருக்கா சொல்லுங்க. உங்களோட பாடுகள்ல இப்ப வந்து போட்டுகள் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க வேற வேற இது அதுவும் கூட சமாசங்கள் சங்கம் இல்ல அதுகள் நாங்கள் அந்தந்த துறையில எங்களோட பாடுகள் மற்றதுங்கள போட்டுகள் எல்லாம் தனிப்பட எல்லாம் பாக்குறீங்க. அதுகள் பிரச்சனை இல்லை. சட்டத்துக்குள்ள நாங்கள் இறங்கல இல்ல அதே என்ன இந்த இதுல உங்களோட நார்மலி கூடி கொண்டு வச்சு செய்யும். கராவலையை பொறுத்தளவுல சார் என்னன்னு சொன்னா எங்கள இடத்துல பாடு மினிஸ்ட்ரியில தான் அவங்களை அனுமதி எடுக்கிறது. அங்க துண்டை கொண்டு வருவாங்க. நாங்களே அரைக்கட்டு வந்தேன் யாரு இது மினிஸ்ட்ரி வந்தது. அப்ப மினிஸ்ட்ரி வந்தாங்கன்னா நாங்களும் ஒண்ணு கேட்கல. இங்க போனா ஏடி என்ன சொல்றாங்க
இங்க டிஎஸ் மற்றது மினிஸ்ட்ரியில அப்ரூவல் எடுத்து கொண்டு டிஎஸ் எடுக்கணும். இல்ல டிஎஸ் இல்ல டிஎஸ் இவர் எடுத்தா நேரடியா கொழும்புல இருந்து நேரடியா கொழும்புல இருந்து இவன்கிட்ட வந்தான் பாரு சுதாகர்கிட்ட வந்துதான் சைன் பண்ணி போட்டு நாங்க போய் சார் ஏஜியோட காய்ச்சால் ஏஜியோ செல்வர் உங்களுக்கு தெரியும் தானே தம்பி விளக்கம் நானும் ஒன்னும் செய்யலால அங்க இருந்து வருது இதுதான் அந்த பிரச்சனை. அங்க இப்ப அங்க விவாதப்பட தளபதி பொலிஸ் அதிபர் எல்லாரும் சைன் பண்ணி தான் ஏன் சார் இப்ப இத பாருங்க முதல் இருக்க போராளிகள் சேர்க்கணும் வரும் அடுத்த தளபதிகள்கிட்ட போராளிகளை என்ன சேர்க்கட்டும் அடுத்த தளபதி பிடி இல்லங்கம்மா அப்படி வர மாதிரி தான் உங்க கடிதம் சரிதானே ஏறிட்ட போனா அவருடனே இதான் கடிதம் டிஜி பண்ணிக்கிறேன் நான் ஒண்ணும் செய்யறேன் இல்ல அதான் இப்ப நான் சொன்ன நாளைக்கு சின்ன ஒரு உதாரணம் இதுதான் கடிதம் நல்லா விளக்கணும். சரி எனக்கு சந்தோஷம், எனக்கு ஃபுல்லா விளங்கிட்டு. பெரும் சந்தோஷம். சட்டத்தை நடைமுறைப்படுத்துறார்கள் நடைமுறைப்படுத்துறது என்னடா போயிட்டு நான் சொன்னேன் இப்படி பிரச்சனை அங்கிருந்து வந்து ஒரு நிமிஷம் வந்து நீங்க கூட இப்படி செய்யணும்னா எனக்கு ஏடி ஆர்டர் போடணும் அது உண்மை அது மேல உள்ள பணியாளர் கீழே உள்ள பணியாளருக்கு பணிச்சா தான் அவை அந்த வேலை செய்வினா இவர் சரி உங்கள்கிட்ட தான் அந்த முடிவு இல்லை நாங்கள் ஏறிட்ட போனா அது எனக்கு டிஜி ஆர்டர் போடும் நான் டிஜிட்ட போறேன் மினிஸ்டர் போடுறேன் அப்ப யார்கிட்ட இப்படி செய்வோம்.